ஆயிடுச்சு, டச்சு செல்லு வாங்கி வாங்கி கொடுத்து குழந்தைகளை வீணா பண்ணிட்டீங்க அப்படிம்பாங்க. அது பாருங்க தாத்தா, பேசாதீங்க, உங்களுக்கெல்லாம் வயசாச்சு, நீங்க எல்லாம் பேசாதீங்க. பேரன் சொல்லுவான், திருஞானம் சொல்லுவார், அப்படியெல்லாம் பேசக்கூடாதா தாத்தா. பாருங்கப்பா, நீங்க வேணா சொன்னதை கேட்டுட்டு இருந்தீங்க, நாங்கெல்லாம் முடியாது. பாருங்க, 10 வயசு வரையும் மதர் சொல்றதை கேட்போம், 20 வயசு வரைக்கும் பிகர் சொல்றதை கேட்போம், 40 வயசுக்கு சுகர் சொல்றதை கேட்கணும். தாத்தா நீங்க போங்க, நீங்க சுகர் சொல்றதை கேளுங்க, நாங்க பிகர் சொல்றதை கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படின்னு அது வந்து பாத்தியா திருஞானம், உன் புள்ள எப்படி பேசுறான் பத்தியா, இந்த வயசுக்குலாம் நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்க. இதே இப்படி எல்லாம் பேசுறா தாத்தாவை, தாத்தாக்கு நேரம் பேசக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். சரிப்பா நீங்க வாங்கப்பா, அவன் ஏதாவது பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சு விடுவார். அப்புறம் ஸ்கூலுக்கு எக்ஸாமுக்கு போறான். ஸ்கூலுக்கு எக்ஸாம், மறுநாள் எக்ஸாம், ஸ்கூலுக்கு போயிடுறான். ஸ்கூலுக்கு போனோன்னு மிஸ் கூப்பிட்டு சொல்றாங்க, நாளைக்கு எக்ஸாம், எல்லாரும் ரெடியா வந்துடணும். நாளைக்கு வந்து எக்ஸாம் ஹால்ல வந்து டவுட் எல்லாம் கேட்க கூடாது. எல்லாரும் 3 மணி நேரம் எக்ஸாமு, எல்லாரும் எப்படி நான் சொல்றபடி எழுதணும் எல்லாரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றத ஃபாலோ பண்ணி வாங்க எல்லாரும். சரி எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க. இவன் சிவா வந்து ரொம்ப சுட்டித்தனமா பேசுவான். இவரா கொஸ்டின் பேப்பரை கையில வாங்கினோன்னா அந்த பக்கம் இந்த பக்கங்கள்லாம் திரும்ப கூடாது. 1 மணி நேரத்துக்கு 10 மார்க் கொஸ்டின் எழுதணும், 1 மணி நேரத்துக்கு 2 மார்க் கொஸ்டின் எழுதணும், 1 மணி நேரத்துக்கு 1 மார்க் கொஸ்டின் எழுதணும். ஃபர்ஸ்ட் மார்க் நீங்க தான் வாங்குவீங்க, சொல்றபடி செய்யுங்க, ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுருங்க இப்பயே அப்படிப்பாங்க. அப்புறம் எக்ஸாம் ஹால்ல வந்து கேட்காதீங்க. சிவா சொல்லுவான், எனக்கு ஒரு டவுட் அப்படிமா. என்ன டவுட் சொல்லு அப்படிம்பாங்க. 3 மணி நேரம் கொஸ்டின் எழுதாச்சுன்னா எப்ப மிஸ் ஆன்சர் எழுதுறது கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து ஒரு தமாஷா பேசக்கூடிய பேச்சா இருக்கும். லீவு நாள்ல எக்ஸாம் முடியுது, லீவு நாள்ல அவன் வந்து மிஸ்ஸுக்கு போன் பண்றான். இன்னும் லீவு நாள்ல எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, என் பையன் போன் பண்றாங்க, என்னடா சிவா என்ன அப்படின்னு மிஸ் கேக்குறாங்க. மிஸ் எல்லாத்துக்கும் அட்டை போட சொன்னீங்க, எல்லாத்துக்கும் அட்டை போட்டுட்டேன், பேஸ்புக்கு எப்படி அட்டை போடுறது, போனை சேர்த்து போடுறதா எப்படி போடுறது எனக்கு தெரியல அப்படிமா. அப்ப அட பாவி, பேஸ்புக் போனை சேர்த்து அட்டை போடுறியா, வெயிடா போனை கீழே அப்படிமா. அதே மாதிரி அவங்க அப்பா வந்து இவன் என்ன பண்றான், செல்லை எடுத்து என்ன பண்ணுவான், மாடியில இருந்து கீழே போட்டுருவான். அவங்க அப்பா அந்த நேரம் வருவாரு, டக்குன்னு செல்லை வாங்கிப்பாரு, இல்லைன்னா செல்லு விழுந்து உடைஞ்சிருக்கும். ஜியா பத்தியா உன் மகன் பண்ணதை பாரு, செல்ல நான் வரலன்னா செல்லு கீழே விழுந்து 10-12 செல்லு உடைஞ்சிருக்கும், அவன் கீழே தூக்கி போடுறான். ஏன்டா கீழே போட்ட செல்ல, ஏன்டா இப்படி படுத்துற அப்படிம்பாங்க. இல்லம்மா நான் ஏரோ மூட்ல வச்சு பறக்குதான்னு பார்த்தேன், அது கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி. இது மாதிரி வந்து ரொம்ப அருமையா அந்த பையன் பேசுவான். அது மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்ப வந்து இவர் டாக்டர் வந்து தமிழரசன் டாக்டரும் ஆகி எம்எஸ் முடிச்சுட்டாரு. அவருக்கு வந்து அது மாதிரி ஆயிடுனா உடனே வந்து ஜாதகங்கள்லாம் வரும் இல்லையா, கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்ப நிறைய ஜாதகங்கள்லாம் வருது. அவங்க வந்து பொதுவா வந்து அவரு அப்பா சொல்றபடிதான் அவங்க செய்யறது. அதனால அவங்க அப்பா வந்து நிறைய ஜாதகம் வந்திருக்கு, எந்த பிள்ளை தேவையில்லை அப்படின்னா அது பார்த்தோன்னா அமுதான்னு ஒரு பொண்ணு, அது டாக்டர் தான், அவங்களும் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. அவங்க 2 பேருக்கும் பேசி முடிச்சிடுறாங்க. பேசி முடிச்ச பிறகு அவங்களுக்குள்ள ஒரு டூயட் சாங். அவங்க 2 பேரும் டாக்டர் இல்லையா, அவங்க 2 பேரும் வெளியில வாசல போகணும்னு நினைப்பாங்க, போறாங்க. அப்ப டூயட் சாங் அந்த தமிழரசன் டாக்டருக்கு டாக்டர் பிரபுஜாவே வந்து பாட வர்றாரு. பிரபுஜாவும் பத்மினியும் நினைச்சபடின்னு பாட்ட நினைச்சபடி மாப்பிள்ளை அமைஞ்சதடி, நினைச்சபடி மாப்பிள்ளை அமைஞ்சதடி, உனக்கென பிறந்தானோ உயிருடன் கலந்தானோ, உனக்கென பிறந்தானோ உயிருடன் கலந்தானோ, நினைச்சபடி மன பொண்ணு அமைஞ்சதடி, உனக்கென பிறந்தாளோ உயிருடன் கலந்தாளோ, உனக்கென பிறந்தாளோ உயிருடன் கலந்தாளோ.
என் தோள்களே தோட்டம் என்று எந்நாளுமே தொத்திக் கொள்ளும் காட்டல்லவா நீ என் கண்ணே. கல்யாண நாளில் மாலை கொள்ள கண்ணாளனின் பூஞ்சோலை சொல்ல அந்த வனம் நந்தவனம் ஆகும். மருதாணி கோலம் போட்டு மணி கையில் வளையல் போட்டு இந்த ரோஜாவுக்கு ரோஜா பூ நீ சூட்டு. மருதாணி கோலம் போட்டு மணி கையில் வளையல் போட்டு இந்த ரோஜாவுக்கு ரோஜா பூ நீ சூட்டு. உன் கணவன் நாளைதான் வர வேண்டும், உயிர் காதல் நெஞ்சையே தர வேண்டும். மணப்பந்தல் தோரணம் நான் போட மணவாளனோடு உன் கைகூட உன் தந்தை உள்ளந்தான் ஊஞ்சலாட. பெண்ணே போ பெண்ணே போ. காதலெனும் சொல்லை நானும் சொல்லவில்லை, சொல்ல வந்த நேரம் காதல் எந்தன் கையில் இல்லை. காதலெனும் சொல்லை நானும் சொல்லவில்லை, சொல்ல வந்த நேரம் காதல் எந்தன் கையில் இல்லை. வாழ்வு தந்த வள்ளல் வாங்கி கொண்டு போக வாழ்த்து சொல்ல நானும் வந்தேன் கண்கள் ஈரமாக. என்றும் எனது கண்ணிலே உன் பிம்பம், உனை எண்ணி வாழ்வதே என் இன்பம். என்றும் எனது கண்ணிலே உன் பிம்பம், உன்னை எண்ணி வாழ்வதே என் இன்பம். இங்கு நீ சிரிக்க நான் பார்த்தாலே எந்தன் காதல் வாழும். நீ வாழ்க நலமாக, நீ வாழ்க குட் ஹெல்த்தோட. நினைச்சபடி மாப்பிள்ளை அமைஞ்சதடி, உனக்கென பிறந்தானோ உயிருடன் கலந்தானோ. நினைச்சபடி மன போட்டு அமைஞ்சதடி, உனக்கென பிறந்தாளோ உயிருடன் கலந்தாளோ. அள்ளி விழியோரம் மஞ்சனத்தை தீட்டி அந்தி வண்ண பின்னல் மீது தாழை மலர் சூட்டி. அள்ளி விழியோரம் மஞ்சனத்தை தீட்டி அந்தி வண்ண பின்னல் மீது தாழை மலர் சூட்டி. ஆதி முதல் அந்தம் ஆபரணம் பூட்டி அன்னமிவள் மேடை வந்தாள் மின்னல் முகம் காட்டி. ஆதி முதல் அந்தம் ஆபரணம் பூட்டி அன்னமிவள் மேடை வந்தாள் மின்னல் முகம் காட்டி. கெட்டி மேளம் கொட்டிய மணப்பெண்ணை தொட்டி தாலி கட்டினான் மாப்பிள்ளை. கெட்டி மேளம் கொட்டின மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினாள் மாப்பிள்ளை. இந்த ஏழை நெஞ்சமும் நீ வாழ என்றும் பூக்கள் தூவும். வாழ்க நலமோடு வளமோடு குட் ஹெல்த்தோடு. நினைச்சபடி மாப்பிள்ளை அமைஞ்சதடி, உனக்கென பிறந்தானோ உயிருடன் கலந்தானோ. நினைச்சபடி மன பொண்ணு அமைஞ்சதடி, உனக்கென பிறந்தானோ உயிருடன் கலந்தானோ. மருதாணி கோலம் போட்டு மணி கையில் வளையல் போட்டு இந்த ரோஜாவுக்கு ரோஜா பூ நீ சூட்டு. மருதாணி கோலம் போட்டு மணி கையில் வளையல் போட்டு இந்த ரோஜாவுக்கு ரோஜா பூ நீ சூட்டு. இதை அடுத்து உன்னை விட உலகத்தில் வேறு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தமிழரசன் வருங்கால மனைவியை ஆசையுடன் பார்த்து பாடுகிறார். அதற்கு மேஜரும் அகிலாவும் வர்றாங்க. சரி, செல்வராணி கடைசி பொண்ணு. செல்வராணிக்கு
நர்ஸ் கோர்ஸ் தான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நர்ஸ் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஊருக்கெல்லாம் நான் கிராமத்துக்கெல்லாம் நான் எல்லாம் நான் அதாவது என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன் அப்படிங்கிறாப்புல அதை ஆசைப்பட்டுனா அந்த ஊர்லயே இருக்கணும் அப்படிங்கறதுனால தன்னுடைய மாமா பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ செல்வராணி அந்த ஊர்லயே நர்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்கா. தமிழ்மணிக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறக்கிறது, அதுக்கு பேர் ராதேன்னு பேரு. இவர் டாக்டர் வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவங்க ஊர்ல ஒரு குழந்தைக்கு ஒரு 10-12 வயசு பொண்ணு. அந்த குழந்தைக்கு ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம். அதை எல்லா ஊர்லயும் கொண்டு போய் காமிக்கிறாங்க. குழந்தை ஆபரேஷன் பண்ணா பிழைக்காதுன்னு சொல்லிடுறாங்க. அப்ப அவர் அவங்க தமிழாசிரியர்கிட்ட அவங்க ஊர் மக்கள்லாம் கேக்குறாங்க, பையன் தான் டாக்டரா வந்துட்டாரு இங்க, அவர்கிட்ட கொண்டு காமிப்போமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு எல்லாருமா வராங்க. டாக்டர்கிட்ட கொண்டு காமிக்கிறாங்க. டாக்டர் பார்த்துட்டு எல்லா டெஸ்டும் புதுசா பண்றாரு. பண்ணிட்டு நாளைக்கு ஆபரேஷன் சொல்லிடுறாரு. நாளைக்கு ஆபரேஷன் சொன்ன பிறகு அந்த குழந்தை அவரை கூப்பிட்டு கேட்கறது, டாக்டர் எனக்கு எங்க ஆபரேஷன் பண்ண போறீங்களா? நான் ஆபரேஷன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது எனக்கு எங்க அம்மா அடிக்கடி எனக்கு உடம்பு வந்ததுலன்னு சொன்னாங்க, உன்னுடைய இருதயத்துல இறைவன் இருக்காரு, அவர் காப்பாத்துவாரு உன்னை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதனால அந்த இறைவன் மேல கத்தி பற்றாம ஆபரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். சரிம்மா அப்படிம்பாரு. அப்படி ஒரு நம்பிக்கை அந்த குழந்தைக்கு இருக்கு அப்படிங்கறத அவர் நினைச்சுப்பாரு. அதுக்கப்புறம் இறைவன் எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியாது டாக்டர், அதனால அந்த இறைவனை பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்காருன்னு சொல்றீங்களா ஆபரேஷன் முடிஞ்ச பிறகு அப்படின்னு சொல்றோம். சரி அப்படின்னுடுவார். மறுநாளைக்கு ஆபரேஷன் தியேட்டருக்கு அழிச்சுட்டு போயிடுறாங்க. குழந்தைக்கு ஆபரேஷன் முடிஞ்சிடுறது. முடிஞ்ச பிறகு ஒரு நல்ல ஆபரேஷன் முடிஞ்சிடுறது. ஒரு பிளட் டியூப்ல இருந்தும் பிளட் சர்க்குலேஷன் ஆகல, பிளட்டே வரல. ஹார்ட்டுக்கு வரல. தட்டி கட்டி எல்லா டாக்டரும் இருந்து பாக்குறாங்க, அத குழந்தைய ஒண்ணும் பண்ண முடியல. இவருக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவர் ரொம்ப திறமையான டாக்டர், ரொம்ப கெட்டிக்காரர் தான். ரொம்ப அவரே மனசு ரொம்ப சங்கடப்படுறாரு. எப்பேற்பட்ட ஒரு திறமையானவங்களா இருந்தாலும் அவங்க தொழில்ல அவங்களுக்கு மேல உள்ள ஒரு சக்தி இயங்குகிறதுங்கிறத நம்ம கடவுளா இருக்கலாம், அது எதா வேணாலும் இருக்கலாம். அது இயங்குகிறது, அதை வணங்கிட்டு தான் உள்ள போவாங்க. எந்த டாக்டரா இருந்தா கூட தியேட்டருக்குள்ள போறதே வணங்கிட்டு தான், அந்த மனசால நினைச்சிட்டு தான் உள்ள போவாங்க. அவர் சொல்றாரு, எப்படியான அந்த குழந்தைய காப்பாத்திடணும்னு நினைச்சனே, எனக்கு பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு கண்ணாடியை கழட்டுறாரு, கண்ணை தொடச்சுக்கிறாரு. டாக்டரா இருந்தா கூட அவரும் மனிதர் தானே, அவருக்கும் இறக்கம் இருக்கும் இல்லையா மனசுல. அவர் கண்ணுல ஜலம் வந்துருது. அப்ப பின்னாடி ஒரு கை முதுகுல தட்டுறது. திரும்பி பாக்குறாரு. சார், பிளட் சர்க்குலேஷன் ஆயிடுச்சு, எல்லா டியூப்ல இருந்து பிளட் ஹார்ட்டுக்கு வருது அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொன்னா உடனே ஓடி தட்டி எட்டி போடுது. அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்சர்வேஷன்ல வச்சு குழந்தைய கொண்டு அவங்க அம்மாட்ட கொண்டு காமிங்கன்னு சொல்றாங்க. அப்ப வெளியில எடுத்துட்டு வர்றாங்க. அப்ப அந்த குழந்தை முழிச்சு பாக்குறது. முழிச்சு பார்த்துட்டு டாக்டரை நான் பார்க்கணுங்கிறது. டாக்டரை கூப்பிடுறாங்க. டாக்டர் உனக்கு நல்லபடி ஆயிடுச்சுமா, நீ நல்லா இருக்க அப்படிங்கிறார். டாக்டர், நீங்க கத்திப்படாம இறைவன் மேல ஆபரேஷன் பண்ணீங்களா அப்படிங்குது. பண்ணினேன் அப்படிங்கிற. இறைவனை பாத்தீங்களா, அவர் எப்படி இருக்காரு, எனக்கு சொல்லுங்களேன் அப்படிங்குது. அவர் சொல்றாரு, அப்படி திரும்பி பாக்குறாரு. அவங்க அம்மா வர்றாங்க. இதோ வர்றாங்க பாரு, அவதான் கடவுள் அப்படிங்கிறார். அந்த அம்மா வர்றாங்க. அந்த அம்மா கட்டிக்கிட்டு அழுகுறாங்க. அந்த பிள்ளைய டாக்டர்கிட்டையும் அவ்வளவு காலில் விழாத குறையா, குழந்தைய எல்லாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன குழந்தைய நீங்க காப்பாத்தி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்புறம் வாசல்ல இருந்து ஒரு பாட்டு குரல் கேட்கறது அவங்களுக்கு. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன். இன்னல் பட்டு எழுகுரலை கேட்கின்றவன்,
எண்ணங்களை இதயங்களில் பார்க்கின்றவன், ஆசையோடு கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன், ஆசையோடு கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை என்ற பாட்டு கேட்கறது அவங்க ரொம்ப எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. இறைவனே நேரம் வந்து ஆசீர்வாதம் பண்ணினாப்புல நினைக்கிறாங்க. அடுத்தாப்புல இன்னொரு கேஸ் வருது. அது வந்து ட்வின்ஸ் குழந்தை, ரெட்டை குழந்தைன்னு சொல்றாங்க. அந்த கேஸையும் இவர் தான் கண்டக்ட் பண்றாரு. அப்ப வந்து ரெட்டை குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணுங்கிறாரு. 2 குழந்தையும் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடுறாங்க. ஒரு குழந்தை இறந்துடுறது, ஒரு குழந்தை உயிரோடு இருக்கு. அவங்க தாயிட்ட கொண்டு காமிங்கன்னு சொல்லிடுறாங்க. உயிரோட இருக்கிற குழந்தைய, இறந்து போன குழந்தைய கொஞ்ச நேரம் கழிச்சு கொண்டு காமிச்சிட்டு புதைச்சிருங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போறாரு. அப்ப வந்த உடனே அந்த குழந்தைய பார்த்துட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. உயிரோட இருக்கிற குழந்தைய, இன்னொரு குழந்தை எங்க அப்படிங்கிறாங்க. அந்த குழந்தை வந்து இறந்துருச்சுமா, அதை உங்கள்கிட்ட காமிச்சிட்டு டாக்டர் புதைக்க சொல்லியிருக்காரு. இல்ல அந்த குழந்தை இறக்கவே இருக்காது, கொண்டாங்க அந்த குழந்தைய அப்படின்னா. அவங்க வந்து அப்படியே எடுத்து தோல்ல போட்டுக்கிட்டு அந்த அம்மா தட்டுறாங்க. அதாவது கர்ப்பத்துல இருக்கிற அந்த ஹீட் வந்து அவங்களுடைய தோல்ல இருந்துதான், அந்த தோள்பட்டையில இருந்து தட்டின உடனே அதை உணர்ந்துதான் அந்த குழந்தை வீல்னு கத்துறது. குழந்தை வந்து கீழே இருக்கிற குழந்தை தான் கத்துறதுன்னு நினைக்கிறாங்க. இந்த குழந்தைய எடுத்து பார்த்தா இது கத்துறது, கண்ணை முழிச்சு பாக்குறது. இந்த வயசும் வந்து ஒரு டாக்டர் கைராசி, இவரால தான் குழந்தை பிழைச்சது. கடவுளுடைய நம்பிக்கை இருந்தாலும் இறைவனுடைய நம்பிக்கையோட டாக்டர் தான் உழைக்க வைக்கணும், அவங்களுடைய திறமையில தான் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நினைச்சு எல்லாரும் பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து செல்வராணிக்கும் கல்யாணம் ஆயிடுறது. தமிழ்மணிக்கு ஒரு குழந்தை பிறக்குது, மூத்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அதுக்கு பேர் ராதான்னு பேர். இந்த சிவா என்ன செய்யறான், +2 காலம் வந்தாச்சு. +2 வந்து படிச்சுட்டு அவனுக்கு ஃபைல் ஆயிடுறான். அப்ப அவனால வந்து அவனுடைய ஃப்ரெண்டு சொல்றான், கிருஷ்ணன்னு பேரு, நம்ம ஆர்மியில சேர்ந்துருவோம்டா, நீ வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தான் படிப்பு சுமாரா வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சரி, ஆர்மியில 2 பேரும் அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டு அப்ளிகேஷன் போட்டு சேர்ந்துடுறாங்க. அப்ப வந்து அதே தெருவுல சுதான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு வந்து இவன் கொஞ்சம் விரும்புறான். அந்த பொண்ணு இவனை விரும்புறது, ஆனா ரொம்ப நெருங்கியெல்லாம் பேசுறது கிடையாது. மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். போகும் பொழுது சொல்லிடுறான், இது மாதிரி நான் வேலைக்கு போயிட்டு நல்லபடியா திரும்பி வந்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி. அதோட அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. போய் அந்த ஆர்மிக்கு போன பிறகு 2 நண்பர்களையும் இணைத்து பாட வருகின்றார் சங்கர் கணேஷ் அவர். நண்பனே, எனது உயிர் நண்பனே, நீண்ட நாள் உறவிது என்று போல் என்றுமே தொடர்வது. நண்பனே, எனது உயிர் நண்பனே, நீண்ட நாள் உறவிது இன்று போல் என்றுமே தொடர்வது. ஒரு கிளையில் ஊஞ்சலாடும் இரு மலர்கள் நீயும் நானும், பிரியாமல் நாம் உறவாடலாம். ஒரு விழியில் காயம் என்றால் மறுவிழியும் கண்ணீர் சிந்தும். உனக்காக நான், எனக்காக நீ, 2 கைகள் இணைந்து வழங்கும் இனிய ஓசை இன்றும் என்றும் இருக்க வேண்டும் எனது ஆசை. நண்பனே, எனது உயிர் நண்பனே, நீண்ட நாள் உறவிது இன்று போல் என்றுமே தொடர்வது. யாரும் உன்னை சொந்தம் கொண்டால் இடையில் வந்த உரிமை என்றால் அதற்காக நான் வழக்காடுவேன்.
யாரும் உன்னை திருடி செல்ல பார்த்து நிற்கும் தோழன் அல்ல, உனக்காக நான் காவல் நிற்பேன். எனது மனமும் எனது நினைவும் உனது வசமே, நமக்கு ஏது பிரித்து பார்க்க இரண்டு மனமே. நண்பனே, எனது உயிர் நண்பனே, நீண்ட நாள் உறவிது இன்று போல் என்றுமே தொடர்வது. லாலலா 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 லாலலா. இரு நண்பர்களையும் ஒன்றாக இணைத்து அவர்களை வேலை செய்ய உற்சாகப்படுத்தி விட்டு சங்கர் கணேஷ் வந்துட்டார். அவங்க 2 பேரும் ஆர்மியில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல டாக்டர் இது தமிழரசனுக்கும் அமுதாக்கும் கல்யாணம் முடியறது. அருமையான ஒரு சாப்பாடு. அந்த சாப்பாட்டை பத்தி வர்ணிப்பதற்கு கல்பனா மேடம் வருகிறார். சாப்பிட போலாம் வாங்க. போஜனம் செய்ய வாருங்கோ ராஜ, போஜனம் செய்ய வாருங்கோ. மீனாட்சி சுந்தரேசன் கல்யாண மண்டபத்தில் போஜனம் செய்ய வாருங்கோ. நவச்சித்திரமான கல்யாண மண்டபத்தில் போஜனம் செய்ய வாருங்கோ. வாழை மரத்துடன் வெட்டி வேர் கொழுந்து மாவிலை தோரணம் பவள ஸ்தம்பம் நாட்டிய கூடம் பச்சை மரகதம் பதித்த சுவர்களும் பசும்பொன் தரையில் பல வண்ண பொடியினால் பதித்த கோலத்தில் நட்ட நடுவிலே குத்து விளக்கேற்றி தூண்கள் தோறும் தூண்டா விளக்கும் சுற்றிலும் தீபங்கள் மணிகளும் அசைய பந்தி பந்தியாய் பாயை விரித்து உத்தரணியுடன் ஜலபாத்திரங்களும் தலைவாழிலை போட்டு தப்பாமல் இடம் பண்ணி போஜனம் செய்ய வருங்கோ. மும்மூர்த்திகளுடன் முனிவர்கள் தேவர்கள் யக்ஷ கிண்ணரர் கந்தர்வர்களும் அஷ்டதிக்பாலர்களும் சுழந்தணர்கள் முன்பந்தியிலே அணி அணியாக அவரவரிடத்தில் அழகாயிருந்தார். அகலியை திரௌபதி சீதை தாரை மண்டோதரியுடன் பந்தடித்தார் போல் பட்டுக்கள் கட்டி கெஜ்ஜை மெட்டிகள் கிலுகிலுக்கவே முத்திரை மோதரம் விரலில் பூண்டு பசும்பொன் தூக்கின் பாயசத்தை எடுத்து பார்த்து பார்த்து பரிமாறவே வந்தார். போஜனம் செய்ய வாருங்கோ. மாந்தயிர் பச்சடி கெங்கப்பூ கொசு மல்லி பீர்க்கங்காய் கிச்சடி பரங்கிக்காய் பச்சடி விதவிதமாகவே வத்தல் அப்பளம் பாங்குல கூட்டு புடலங்கை கூட்டு பருப்பு சிலியும் பல பிஞ்சு கறியும் பாவக்காய் கசக்கல் கத்திரிக்காய் துவட்டல் வாழைக்காய் வறுவல் வாழைப்பூ துருவல் உண்போர்க்கு சுகமான சம்பாரிசியன் மொத்த பருப்பும் புத்துருக்கு நெய்யும் போஜனம் செய்ய வாருங்கோ. பொரிச்ச குழம்பு பூசணிக்காய் சாம்பாய் வெண்டைக்காய் மோர்கடி வெங்காய சாம்பார் வாய்க்கும் மிக ருசிக்கும் மிளகு ஜீர ரசம் மதுரமாயிருக்கும் மைசூர் ரசமும் பருப்புகள் சேர்த்த பன்னீர் ரசமும் வேண்டுவோர்க்கெல்லாம் வெப்பம்பூ ரசமும் குடிக்க மிக ருசிக்கும் கொட்டு ரசமும் சூரிய உதயம் போல் சீரும் அப்பளமும் சுக்லை உதயம் போல் ஜவ்வரிசி கருவடம் அக்கார வடிசல் சர்க்கரை பொங்கல் என்னென்ன சுண்டல் வகையான வடை மசாலா வடை வெங்காய வடை சொஜ்ஜி வடையுடன் நல்லெண்ணெய் வடை தயிர் வடையுடன் பால் போலிகளும் அனரசம் அதிரசம் பதிர்வேணியுடன் செமியா அல்வா ஜிலேபி லட்டு முத்து முத்தாயிருக்கும் முந்திரி லாடு ரம்யமாயிருக்கும் ரவா லாடு பேஷா இருக்கும் கேசரி லாடு குண்டு குண்டா இருக்கும் குஞ்சா லாடு பளபளவென இருக்கும் பைத்தமா லாடு
மைசூர் பாகுடன் பர்ஃபியும் சேர்த்து போஜனம் செய்ய பாருங்கோ. புரிக்க நிறகங்கள் பச்சை நாடம் பழம், தென்கதலி பழம், செவ்வாழை பழம், நேந்திர பழத்துடன் பாம்பழ தினசுக்கள் பலாப்பழத்துடன் வாழை பரிமளிக்கும் ஆடை தயிர் வெண்ணெய் தங்காமல் சேர்த்து பகலாபாத்துடன் பல தினுசான சித்திரான்னங்களும் ரஞ்சிதமாகிய இஞ்சி ஊறுகாய், வெடிக்கென கடிக்கும் மாவடு ஊறுகாய், பாவக்காய் ஊறுகாய், வேப்பிலை கட்டி, கொத்தமல்லி சட்னி, மிளகாய் பொடியுடன் மிளகாய் பச்சடி பந்தியில் பரிமாறினார். மீனாட்சி சுந்தரேசன் கல்யாண மண்டபத்தில் பந்தியில் பரிமாறினார். போஜனம் செய்ய வாருங்கோ ராஜ, போஜனம் செய்ய வாருங்கோ. செல்வராணி அழகனுக்கு கல்யாணம் நடக்கிறது. அவங்க கல்யாணத்துக்கு பாடுவதற்கு மணமகளே மருமகளே அப்படின்னு பாட்ட பாட ரேணு மீரா வராங்க. தமிழ்மணிக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. தமிழ்மணி குழந்தைக்கு பேர் ராதேன்னு பேரு. அந்த ராதைக்கு குழந்தைக்கு தாலாட்டு பாடுவதற்கு நம்ம கீதா வேணு வர்றாங்க. ரொம்ப நாள் ஆச்சு பாட்டு பாடி பேரம்பேத்திகளுக்கெல்லாம் எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கோ பார்க்கலாம். பாடுங்க. மணமகளே மருமகளே வாழும் காலம் சூழும் மங்களமே மங்களமே, குணமகளே குலமகளே பாலும் தேனும் நாளும் பொங்கிடுமே பொங்கிடுமே, குற்றம் கூறையில்லா ஒரு குங்குமணிச்சரமே, மஞ்சள் வளமுடனே என்றும் வாழணும் வாழணுமே, மணமகளே மணமகளே வாழும் காலம் சூழும் மங்களமே மங்களமே, குணமகளே குலமகளே பாலும் தேனும் நாளும் பொங்கிடுமே பொங்கிடுமே, வலது அடி எடுத்து வைத்து வாசல் தாண்டி வாவா பொன்மையிலே பொன்மையிலே, புகுந்த இடம் ஒளிமயமாய் உன்னால் தானே மாறும் மாங்குயிலே மாங்குயிலே, இல்லம் கோயிலடி அதில் பெண்மை தெய்வமடி, தெய்வம் உள்ள இடம் என்றும் செல்வம் பொங்குமடி, மணமகளே மணமகளே வாழும் காலம் சூழும் மங்களமே மங்களமே, குணமகளே குலமகளே பாலும் தேனும் நாளும் பொங்கிடுமே பொங்கிடுமே. தமிழ்மணியின் குழந்தை ராதாவுக்கு தாலாட்டு பாடுவதற்கு கீதா வேணு வர்றாங்க. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வகளஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வகளஞ்சியமே, என்னை கலிதீர்த்தே உலகில் என்னை கலிதீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வகளஞ்சியமே, பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் சித்திரமே, பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் சித்திரமே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி
சின்னம் சிறு கிளியே கண்ணம்மா செல்வ கடல் சிகமே ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவதடி உச்சி தன்னை செல்வராணிக்கும் அழகனுக்கும் கல்யாணம் முடிஞ்ச பிறகு 2 பேரும் ஹனிமூன் போறாங்க. அப்ப அந்த பாட்டை உன்னை விட உலகத்தில் வேறு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் பாடுறதுக்கு மேஜரும் அகிலாவும் வராங்க. இந்த உலகத்தில் வசந்தது ஒன்றும் இல்ல உன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒன்றும் இல்ல வாக்கப்பட கிடைச்சா வீருமாண்டி சாட்சி சொல்ல சந்திரன் வருவாண்டி சாதிசனம் எல்லாம் அவந்தாண்டி கேட்ட வரமுடனே தந்தாண்டி என்ன விட உன்ன சரிவர புரிஞ்சிக்க யாரும் இல்ல எவ்வளவும் இல்ல என்ன விட அள்ளி கொடிய காத்து அசைக்குது அசையும் குளத்து உடம்பு கூசுது உள்ள அரிச்சு என்ன போலவே அலபாயுது நிலவில் காயும் வேட்டி சேலையோ நம்ம பார்த்து ஜோடி சேருது சேர்த்து வச்ச காத்தே துணி பாடுது சுதி சேருது என்ன போது தாங்கும் அனலாங்குதே யாரு சொல்லி தந்து வந்தது காணாக்கனா வந்து கொள்ளது இதுக்கு பேருதான் மோட்சமா உன்னாகிட இந்த உலகத்தில் யோசிந்தது ஒன்னும் இல்ல காட்டு வழி காலைங்க கழுத்து மணி கேட்கையிலே நமக்கது கோவில் மணி ராத்திரியில் புல்வெளி நனைக்கும் பனி போட்டிக்கிடு நமக்கது மூடு பனி உன்னை விட உன் கூட நான் கூடி இருந்திட எனக்கு ஜென்மம் ஒண்ணு போதுமா 100 ஜென்மம் வேணும் அது கேக்குற சாமிய ஜென்மம் எமக்கு போதுமா வேற வரும் எதுக்கும் கேட்போமா சாகாவரம் கேட்போம் அந்த சாமிய காத்தாலஞ்சாலும் கடலாக நீருந்தாலும் ஆகாசமான போதிலும் என்ன ஒரு எடுத்த
போதிலும் சேர்ந்தேதா பொறுக்கணும் இருக்கணும் கலக்கணும் உன்னை விட இந்த உலகத்தில் உசந்தது ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல உன்னை விட ஒரு உறவுன்னு சொல்லிக்கிட யாரும் இல்ல எவளும் இல்ல வாழ்க்கை தர வந்தாம் இருமாண்டி வாழ்த்து சொல்ல சந்திரன் வருவாண்டி சாதிசனம் இல்லாம வந்தாண்டி கேட்ட வரமுடனே தந்தாண்டி உன்னை விட ஒரு உறவுன்னு சொல்லிக்கிட் யாரும் இல்ல யாரும் இல்ல என்னை விட இந்த கதையின் உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லலாம், முடிவு கட்டத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லலாம். இது வந்து இந்த பையனும் 2 பேரும், அதாவது சிவாவும் கிருஷ்ணனும் ஆர்மியில இருக்காங்க. அப்போ வந்து ஆப்போசிட் சைட்ல இருந்து பாம்பு போடுறாங்க. அந்த பாம்பு போட்ட பிறகு இவங்க வந்து நம்மளுடைய கொடியை வந்து தமிழ்நாட்டு கொடியை, காங்கிரஸ் கொடியை வந்து நட்டிருக்காங்க இவங்க பக்கத்துல. அந்த பாம்பு வந்து விழுந்ததுன்னா அந்த கொடி எரிஞ்சிரும் அப்படிங்கிறதுல சிவா ஓடி போய் இந்த கொடியை பிடிச்சு இழுக்கிறான். அப்ப அந்த பாம்போட கீழே விழுந்த அதிர்வு வந்து இந்த சிவா முகத்துல பட்டு சிவா முகம் வந்து செதஞ்சு போயிடுது. கண்ணு 2 தான் நன்னா இருக்கு, பாக்கி முகம் பூரா செதஞ்சிடுறது. அவனை உடனே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஒரு 3 மாசம் ஹாஸ்பிட்டலே வச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல வச்ச பிறகு அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிறான், கண்ணாடி கூட நான் பார்க்கணுங்கிறான். கண்ணாடி எல்லாம் நீ பார்க்க வேண்டாம்டா, பெசாம நல்லா தாண்டா இருக்கு. இல்ல கண்ணாடி கூட நான் பார்க்கணும் அப்படிங்கிறான். கண்ணாடி பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு அதிர்ச்சி. ஏன்னா சிவா நல்லா அழகா இருப்பான். அதனால பார்த்துட்டு என்னடா அப்படி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குடா, போய் நான் எங்க அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்பா கமாண்டர்ட்ட வந்து கேட்டோன்னா அவரும் லீவு கொடுக்குறாரு, போயிட்டு வான்னு சொல்லிடுறாரு. டாக்டரும் போயிட்டு வாங்கங்கிறாரு. அவர் ஊருக்கு வராரு, யூனிஃபார்மோடயே வராரு. வந்தோன்னா வீட்டுல வந்து ராத்திரி 9 மணி ஆயிடுது, கதவை தட்டுறாரு. அவங்க அம்மா வந்து திறக்கிறாங்க. தம்பி வாங்க, என் மகன் வரலையா அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுது. என்னடா அது, நம்ம அம்மாவுக்கு நம்மள அடையாளம் தெரியலையா? தம்பி வாங்க தம்பி, உள்ள வாங்க, இருக்கட்டும், ரொம்ப கலப்பா வந்திருக்கீங்க, வாங்க உட்காருங்க, நான் டிஃபன் எல்லாம் பண்ணிட்டேன், டிஃபன் எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு டிஃபனை கொடுத்துட்டு, அவனுக்கு லீவு கிடைக்கலையா, அதான் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி படுத்துங்க தம்பி, காலையில பாத்துக்கலாம், காலையில பேசிப்போம், அவங்க அப்பாவும் ஊருக்கு போயிருக்கிறாங்க கம்பெனி விஷயமான்னு அப்படின்னு சொன்ன உடனே இவன் படுத்துறான். அது தூங்கின உடனே இவங்க அம்மா என்ன பண்ற, கால் சாக்ஸோட தூங்குறான். கால் சாக்ஸ் ரொம்ப அழுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு சாக்ஸ கட்டி துவைச்சு போட்டுறாங்க. காலையில எந்திரிக்கிறான். எந்திரிச்ச உடனே கால் சாக்ஸ் அம்மா அப்படிங்கிறான். ராத்திரி ரொம்ப அழுக்கா இருந்ததுப்பா, அசந்து தூங்கிட்டீங்க நீங்க, அதான் துவைச்சு போட்டிருக்கேன், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு கொடுக்குறாங்க. சாக்ஸ் எடுத்து காலில் மாட்டிக்கிறான். கிளம்புறான். அம்மா நான் கிளம்புறேம்மா அப்படிங்கிறான். அப்ப அந்த பொண்ணு வரா. ஏன்னா எப்பவும் இவனை பத்தி ஏதாவது நியூஸ் வருதான்னு கேட்கறதுக்கு, அவங்க அம்மாட்ட பேசுறதுக்கு அந்த சுதாங்கிற பொண்ணு வருவா. வந்த உடனே ஏங்க அவங்க வரலீங்களா அப்படின்பா. அவங்க வரலீங்களான்னு கேட்ட உடனே இவனுக்கு தெரிஞ்சு போயிடும், ஆகா இவளுக்கும் நம்ம லவ்வருக்கும் இவளை தெரியல அப்படின்னு நம்மள தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல ஒரு இடி விழுந்தாப்புல ஆயிடும். ஒண்ணுமே பதில் சொல்ல, அவன் கீழே குனிஞ்சுட்டு அம்மா நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிடலாம். கிளம்பி வந்த உடனே அவன் ஃப்ரெண்டு கிருஷ்ணன்ட்ட சொல்லிட்டு அழறான். எங்க அம்மாவுக்கும் தெரியல, என் லவ்வருக்கும் தெரியலடா, என்ன நான் எதுக்காகடா நான் இருக்கணும், நான் வந்து இருக்க வேண்டாம்டா, இனிமே நான் யாருக்காக இருக்கணும் அப்படிங்கிறான். நீ அப்படியெல்லாம் சொல்லாதடா, நல்லது நடக்கும்டா, பேசாம இருடா, நீ பேர்பட்ட ஆபத்துல இருந்தே நீ தப்பிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ போன் வருது. போன்ல வந்து அவங்க அப்பா பண்றாங்க, நானும் அம்மாவும் சுதாவும் கிளம்பி வரோம் உன்னை பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி. இங்க வர அதுக்குள்ள ஏற்பாடு ரூம் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க. அவங்க வந்து இறங்கியிருக்காங்க. இந்த அம்மா போய் சிவா போறான். சிவாவை பார்த்த உடனே அந்த அம்மா ஓடி வந்து கட்டிக்கிட்டு அழுகுறாங்க. நீதாண்டா என் பிள்ளை, உன்னை எனக்கு தெரியாத போயிடுச்சுடா,
நான் அம்மா நீங்க எப்படிமா தெரிஞ்சுட்டீங்கன்னு அப்படின்னு கேக்குறான். உன்னுடைய கால் சாக்ஸ துவைச்சு போட்டேன் பத்தியா, அதுல உன் வாசனை அடிச்சது அப்படின்பா. அந்த பெத்த தாய்க்குத்தான் அந்த குழந்தையோடைய வாசனை எத்தனை வயசானாலும் அவளுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அத சொன்ன உடனே அவன் திரும்பி பாக்குறான். அவ அந்த பொண்ணு நீங்க வேற யாரையானு கல்யாணம் பண்ணிக்கலாம், என் மூஞ்சி இது மாதிரி எல்லாம் ஆயிடுத்து, ரொம்ப அசிங்கமா போயிட்டேனா, அதனால நீங்க யாரையாவது நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அவ சுதா சொல்றா, நான் உங்களை முன்னாடி நேசிச்சேன், அதை விட இப்ப நான் அதிகமா நேசிக்கிறேன். ஏன்னு சொன்னா, நீங்க நாட்டுக்காக தன் உயிரிய பணம் வைத்து அந்த கொடியை எடுக்கிறதுக்கு போனீங்க. அதனால இதை விட எனக்கு யாரு நல்ல மனுஷன், எனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க போகுது, நான் உங்களை தான் விரும்புறேன், இப்ப அதிகமா விரும்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது கமாண்டர் அந்த பையன் உடனே அப்போ ஒரு பாட்டு பாடுறான். அந்த சிவா பாடுறான். அந்த பாட்டை அபிராமி நீயே நீயே அப்படின்னு அபிராமி பாட வராங்க. நீயே நீயே நானே நீயே நெஞ்சில் வாழும் உயிர்த்தியே நீயே, நீயே நீயே நானே நீயே நெஞ்சில் வாழும் உயிர்த்தியே நீயே, தந்தை நீயே தோழன் நீயே தாலாட்டிடும் என் தோழி நீயே, ஏப்ரல் மே வெயிலும் நீயே ஜூன் ஜூலை தென்றலும் நீயே, ஐ லைக் யூ செப்டம்பர் வான்மழை நீயே அக்டோபர் வாடையும் நீயே, ஐ தேங்க் யூ உன்னை போலோ தாய்தான் இருக்க, என்ன வேண்டும் வாழ்வில் ஜெயிக்க, நீயே நீயே நானே நீயே நெஞ்சில் வாழும் உயிர்த்தியே நீயே, என் கண்ணில் ஈரம் வந்தால் என் நெஞ்சில் பாரம் வந்தால் சாய்வேனே உன் தோளிலே, கண்ணீரே கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அந்நாளிலே, இனியொரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் உன் மகனாகும் வரம் தருவாய், உன் வீட்டு சின்ன கோயில் நீ கொஞ்சம் வண்ண கோயில் நான் தானே, நான் வயது வளர்ந்தால் கூட மடி ஊஞ்சல் வேண்டும் ஆட, நீயே நீயே நானே நீயே நெஞ்சில் வாழும் உயிர்த்தியே நீயே, வேருக்கு நீரை விட்டாய் நீராய் கண்ணீரை விட்டாய் பூவாச்சு என் தோட்டமே, உன் பேரை சொல்லும் பிள்ளை போராடி வெல்லும் பிள்ளை பூமாலை என் தோளிலே, இளம் பிறை என்று இருந்தவன் என்னை முழு நிலவாய் நீ வடிவமைத்தாய், வற்றாத கங்கை நதியாய் பெய்யாத மங்கை நதியாய் நீ வாழ்க, புது விடியல் வேண்டும் எனக்கு எந்த நாளும் நீதான் கிழக்கு, நீயே நீயே நானே நீயே நெஞ்சில் வாழும் உயிர்த்தியே நீயே, தந்தை நீயே தோழன் நீயே தாலாட்டிடும் என் தோழி நீயே, ஏப்ரல் மே வெயிலும் நீயே ஜூன் ஜூலை தென்றலும் நீயே, ஐ லைக் யூ செப்டம்பர் வான்மழை நீயே அக்டோபர் வாடையும் நீயே, ஐ தேங்க் யூ உன்னை போலோ தாய்தான் இருக்க, என்ன வேண்டும் வாழ்வில் ஜெயிக்க, நீயே நீயே நானே நீயே நெஞ்சில் வாழும் தோழி நீயே. அப்ப கமாண்டர் வர்றாரு, பாட்டு முடியுது, கமாண்டர் வர்றாரு.
வந்த உடனே இதுதான் என் ஃபேமிலி சார், எங்க ஃபாதர் மதர் வந்திருக்காங்க, என் லவ்வர் அப்படிங்கிறான். இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்ப உடனே சரி நீ வந்து அவர் சொல்றாரு, அதாவது உன்னையே வந்து பணைய வச்சு நீ இங்க வேலை பார்த்துட்டு இருக்க, நீ ஒரு தாய்நாட்டுக்காக நீ வந்து தன்னையே அர்ப்பணிக்கிற ஸ்டேஜுக்கு நீ வந்துட்ட, ஆகையினால உனக்கு வந்து பாரத தாயின் முகம் என்று உனக்கு நான் பேர் வைக்கிறேன்ட்டு சிவாக்கு சொல்றாரு. அப்புறம் சரி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிடுங்க, 2 பேரும் நீங்க ஊர்ல போய் கல்யாணம் பண்ணி ஒரு 3 months கழிச்சு வா லீவ்ல போ அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவன் சிவா சொல்றான், சார் எனக்கு மறுபிறவிங்கிறது எனக்கு இங்கதான் ஆர்மிக்கு வந்த பிறகுதான், அதனால நீங்க தான் காப்பாத்தி என்னை கொண்டு வந்திருக்கீங்க இந்த அளவுக்கு, உங்களுக்கு நேரதான் என்னுடைய கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே தாலி எல்லாம் வாங்கிட்டு சொல்லி மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. அதுக்கு இடையில இவங்க 2 பேரும் ஒரு டூயட் சாங்கு சோலை பூவில் மாலை தென்றல், அது சுதா சிவா 2 பேரும் பாடுறாங்க. அத வந்து அந்த பாட்டு ராதாகிருஷ்ணன் பாடுறாரு. ராதாகிருஷ்ணனும் ரேணுமீரா. சோலை பூவில் மாலை தென்றல் பாடும் நேரம், ஆசை கொண்ட நெஞ்சம் 2 ஆடும் காலம். புது நாணம் கொள்ளாமல் ஒரு வார்த்தை இல்லாமல் மலர் கண்கள் நாளும் மூடிக்கொள்ளும் காதல் யோகம். சோலை பூவில் மாலை தென்றல் பாடும் நேரம், சந்தன காடு நான் உன் செந்தமிழேடு, மான்பிழி மாது நீயோ மன்மதன் தூது, மேகத்துக்குள் மின்னல் போலே நின்றாயே, மின்னல் தேடும் தாழம் பூவாய் நானும் வந்தேனே, தாகம் தீர்க்கும் தண்ணீர் போலே நீயும் வந்தாயே, தாளிப்பாயும் மீனை போலே நானும் ஆனேனே. விண்ணில் இல்லா சொர்க்கம் தன்னை உன்னில் இங்கே கண்டேனே, கல்லில் இல்லா இன்பம் முந்தன் சொல்லில் இங்கே கண்டேனே. சோலை பூவில் மாலை தென்றல் பாடும் நேரம், ஆசை கொண்ட நெஞ்சம் 2 ஆடும் காலம். செந்நிலமேடில் தண்ணீர் சேர்ந்தது போலே ஆனது நெஞ்சம் நீ என் வாழ்க்கையில் சொந்தம், என்றும் என்றும் எந்தன் உள்ளம் உன்னோடு, எந்த நெஞ்சில் பொங்கும் அன்பில் நாளும் நீராடு. கங்கை வெள்ளம் வற்றும் போது காதல் வற்றாது, திங்கள் வானில் தேயும் போது சிந்தை தேயாது, மண்ணில் தோன்றும் ஜென்மம் யாவும் உன்மேல் அன்பு மாறாது, உன்னை அன்றி தென்றல் கூட எந்தன் மேனி தீண்டாது. சோலை பூவில் மாலை தென்றல் பாடும் நேரம், ஆசை கொண்ட நெஞ்சம் 2 ஆடும் காலம். புது நாணம் கொள்ளாமல் ஒரு வார்த்தை இல்லாமல் மலர் கண்கள் 4 மூடிக்கொள்ளும் காதல் யோகம். சோலை பூவில் மாலை தென்றல் பாடும் நேரம், ஆசை கொண்ட நெஞ்சம் 2 ஆடும் காலம். இதை அடுத்து உன் கண்ணுக்கு ஒரு நிலவாய் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதா சிவாவை பார்த்து பாடுறாங்க. அந்த பாட்டை வந்து சங்கர் கணேஷும் கிருபாவும், சுவாமிமலை சங்கர் கணேஷும் கிருபாவும் பாடுறாங்க. என் கண்ணுக்கு ஒரு நிலவா உன்னை படைச்சான், உன் நெஞ்சுக்கு ஒரு உறவா என்ன படைச்சான். உன் கண்ணுக்கு ஒரு நிலவா என்ன படைச்சான், என் நெஞ்சுக்கு ஒரு உறவா உன்னை படைச்சான். ஒரு தாயாட்டம் உன்னைத்தான் தாளாட்டுவேன், தினம் ஆராரோ ஆரீரோ நான் பாடுவேன்.
இப்பவும் எப்பவும் சீராட்டுவேன். உன் கண்ணுக்கு ஒரு நிலவா என்ன படைச்சா, என் நெஞ்சுக்கு ஒரு உறவா உன்னை படைச்சா. உச்சிகையில் வேலை நீ நடக்க, பிச்சு பூவா நானும் பாய் விரிக்க. உச்சி முதல் பாதம் நான் சிரிக்க, உள்ளத்தில ஆசை ஊற்றெடுக்க. முக்குளிக்க நானும் ஏங்குறேன், முத்தெடுக்க நேரம் பார்க்கிறேன். கொஞ்சம் பொற இரவு ஆகட்டும், வெக்கமது விலகி ஓடட்டும். எப்பமா எப்பமா காத்திருக்கேன். மொட்டுத்தான் விட்டுத்தான் பூத்திருக்கேன். ஏன் கண்ணுக்கு ஒரு நிலவா உன்னை படைச்சான். ஏன் நெஞ்சுக்கு ஒரு உறவா உன்னை படைச்சா. ஹே தந்தன்னானா தானானே தந்தன்னானா தானானே தந்தன்னானா. ஹே 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 ஹே. ஹே தந்தன்னானா தானானே தந்தன்னானா தானானே தந்தன்னானா. ஹே தன்னனானே நானே. ஹே ஹே ஹே. பல் பள்ளியற பாட்ட நீ படிக்க, பக்கமேலும் போல நான் இருக்க. தட்டுறப்ப தாளம் திறந்திருக்க, தட்ட தட்ட மோகம் வளர்ந்திருக்க. கொஞ்சரப்போ தேகம் நாகமா, கொஞ்சம் கொஞ்சம் காயமாகுமா. காயத்துக்கு களிம்பு பூசவா, ஆறும் வரை விசிறி வீசவா. அம்மம்மா அம்மம்மா ரொம்பவே என்னம்மா பண்ணனா என்பதாகும். உன் கண்ணுக்கு ஒரு நிலவா என்ன படைச்சா. உன் நெஞ்சுக்கு ஒரு உறவா என்ன படைச்சான். ஒரு தாயாட்டம் உன்னை நான் தாளாட்டவே, தினமாறாரோ நான் பாடுவேன். இப்பவும் எப்பவும் சீராட்டுவேன். ஏன் கண்ணுக்கு ஒரு நிலவா உன்னை படைச்சான். என் நெஞ்சுக்கு ஒரு உறவா உன்னை படைச்சா. கமாண்டர் வர்றாரு. சிவாக்கு கல்யாணம் நடக்கிறது. கல்யாணம் நடந்த பிறகு ஊருக்கு போயிட்டு 2-3 மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டு வா, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டர் அனுப்புறாரு. லீவு கொடுக்குறாங்க. அப்ப அவர் சொல்ற கிருஷ்ணனுக்கும் சேர்த்து லீவு கொடுங்க சார், என் ஃப்ரெண்டையும் அழைச்சிட்டு போறேன். சரின்னுறாங்க. அழைச்சிட்டு இவங்க எல்லாம் வராங்க. உங்க அப்பா அம்மா சிவா, சுதா, கிருஷ்ணன் எல்லாரும் ஊருக்கு வராங்க. ஊருக்கு வரும்பொழுது சிவா சொல்றான் கிருஷ்ணன்ட்ட, நான் ஒண்ணு சொல்லுவேன் நீ கேப்பியா? என்னடா நீ இப்படி கேக்குற? நீ சொன்னா நான் கேட்க மாட்டேனா? சொல்லுடா, நீ இது சொன்னாலும் நான் கேட்கிறேன். என் அத்தை பொண்ணு ராதா இருக்கா, அவளை நீ கல்யாணம் பண்ணிப்பியாடா? நல்லா இருப்பாடா, படிச்சிருக்கா. நீ எப்படி இருந்தாலும் நீ சொன்னா நான் கேட்பேன்டா, நான் உயிர் நண்பன் இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ ஊருக்கு வர்றாங்க. ஊருக்கு வந்த பிறகு இந்த ராதையை அழைச்சு கொண்டே காமிக்கிறான். அவங்க கிருஷ்ணன், அவங்க அப்பா அம்மா எல்லாரும் வந்து பேசுறாங்க. அப்ப வந்து கிருஷ்ணன் வந்து ராதையை பார்த்து ஒரு பாட்டு பாடுறான். அந்த பாட்டு அன்று ஊமை பெண்ணல்லோ இன்று பேசும் பெண்ணல்லோங்கிற பாட்டை உமா பாடு. அன்று ஊமை பெண்ணல்லோ இன்று பேசும் பெண்ணல்லோ, ஐயா உன்னை கண்டு தமிழ் பாடும் பெண்ணல்லோ. அன்று ஊமை பெண்ணல்லோ இன்று பேசும் பெண்ணல்லோ, ஐயா உன்னை கண்டு தமிழ் பாடும் பெண்ணல்லோ. மணிப்புறாவும் மாடப்புறாவும் மனசில் பேசும் பேச்சல்லோ, மங்கை நானும் தன்னந்தனியே மனசில் பாடிய பாட்டல்லோ. மணிப்புறாவும் மாடப்புறாவும் மனசில் பேசும் பேச்சல்லோ, மங்கை நானும் தன்னந்தனியே மனசில் பாடிய பாட்டல்லோ.
ஊமை பெண்ணல்லோ இன்று பேசும் பெண்ணல்லோ நெஞ்சில் ஆசை கொண்டே தமிழ் பாடும் கண்ணல்லோ ஓ ஓஹோய் ஓஹோய் வண்ணத்தமிழ் சேலை கட்டிக்கொண்டல்லோ கட்டிக்கொண்ட ஆடை ஒட்டிக்கொண்டல்லோ கொஞ்சம் தமிழ் வார்த்தை நெஞ்சில் வந்தல்லோ நெஞ்சம் ஒன்று சேரும் நேரம் இன்றல்லோ நெஞ்சம் ஒன்று சேரும் நேரம் இந்த நேரம் சொந்தம் தந்ததாலே இன்பம் வந்தல்லோ மணிப்புறாவும் மாடப்புறாவும் மனசில் பேசும் பேச்சல்லோ மங்கை நானும் தன்னந்தனியே மனசில் பாடிய பாட்டல்லோ ஊமை பெண்ணல்லோ இன்று பேசும் கண்ணல்லோ நெஞ்சில் ஆசை கொண்டே தமிழ் பாடும் கண்ணல்லோ காட்டில் வந்த வேடன் மானை கண்டல்லோ ஹோய் மானை கண்ட வேளை மயக்கம் கொண்டல்லோ ஹோ இங்கே வந்த காதல் அங்கே வந்தல்லோ அங்கும் இங்கும் காதல் தூது சென்றல்லோ தூது சென்ற காதல் பாடி வந்த பாடல் சொந்தம் தந்ததாலே இன்பம் வந்தல்லோ மணிப்புறாவும் மாடப்புறாவும் மனசில் பேசும் பேச்சல்லோ மங்கை நானும் தன்னந்தனியே மனசில் பாடிய பாட்டல்லோ ஊமை பெண்ணல்லோ இன்று பேசும் பெண்ணல்லோ ஐயா உன்னை கண்டே தமிழ் பாடும் பெண்ணல்லோ ஓஹோய் 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 ரெண்டு வீட்லயும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. இப்ப கோகுலாஷ்டமி நடந்ததுனால ராதாகிருஷ்ணா கல்யாணம் இப்ப நடக்க போறது. அந்த கல்யாணத்திற்கு சரட்டு வண்டியில மணப்பெண்ணை உட்கார வைத்து ராதா கிருஷ்ணனிடம் அழைத்து வருகிறார் மகாலட்சுமி. சரட்டு வண்டியில சீரட்டோலியில ஓரம் தெரிஞ்சது உமோகம் உள்ளம் கிள்ளும் அந்த கள்ளச்சீருக்குல மெல்லச்சி வந்தது என் முகம். சரட்டு வண்டியில சீரட்டோலியில ஓரம் தெரிஞ்சது உமோகம் உள்ளம் கிள்ளும் அந்த கள்ளச்சீரிப்புல மெல்லச்சி வந்தது என் முகம். அடிவத்தல போட்ட ஓதட்ட எனக்கு பத்திரம் பண்ணிக்கொடு நான் கொடுத்த கடனை திருப்பி கொடுக்க சத்தியம் பண்ணிக்கொடு என் ரத்தம் சூடுகொள்ள 10 நிமிஷம் தார சாக்கி ஆணுக்கோ 10 நிமிஷம் பொண்ணுக்கோ 5 நிமிஷம் பொதுவா சண்டித்தனம் பண்ணும் ஆம்பளைய பொண்ணு கிண்டி கிழங்கெடுப்பா சிலைக்கு சாயம் போக மட்டும் உன்னை நான் வெளுக்க வேணுமடி பாடுபட்டு வேடையும் பொழுது வெளியில் சொல்ல பொய்கள் வேணுமடி புது பெண்ணே அது தாண்டி தமிழ்நாட்டு வாணி. சரட்டு வண்டியில சீரட்டொலியில ஓரம் தெரிஞ்சது ஓ முகம் உள்ளம் கெல்லும் அந்த கள்ளச்சிரிப்புல மெல்லச்சி வந்தது என் முகம். சரட்டு வண்டியில சீரட்டொலியில ஓரம் தெரிஞ்சது ஓ முகம் உள்ளம் கிள்ளும் அந்த கள்ளச்சிரிப்புல மெல்லச்சி வந்தது என் முகம். வெக்கத்தாயை குழைச்சு குங்குமம் பூசிக்கொடி ஆசையுள்ள வேர்வைய போல் வாசம் ஏதடி ஏ பூங்கோடி வந்து தேங்கோடி அவன் கைகளில் உடையட்டும் தண்ணி கண்ணாடி. கத்தாழங்காட்டுக்குள் மத்தாளம் கேட்குது சித்தானை ரெண்டுக்கும் கொண்டாட்டம் குத்தா
முத்தால சாரலே முத்தான பன்னீரில் முத்தார கள்ளிக்கு தள்ளாட்டம். அவன் மன்மத காட்டு சந்தனம் எடுத்து மார்பெல்ல பிக்கிட்டான். இவ குரங்கு கழுத்தில் குட்டிய போல தோளில் ஒட்டிக்கிட்டான். இனி புத்தி கலங்குற முத்தம் கொடுத்திடு ராசாவி. பொண்ணுதாரத்தின கட்டி மாப்பிள்ள வெத்தல பொட்டி எடுத்து ரத்தின கட்டிய வெத்தல பொட்டியில் மூட சொல்லுங்கடி. முதலில் மாலை மாத்துங்கடி, பிறகு பாலை மாத்துங்கடி. கட்டில் விட்டு காலையில கசங்கி வந்தா சேலை மாத்துங்கடி. மகாராணி அது தாண்டி தமிழ்நாட்டு வாணி. கத்தாழங்காட்டுக்குள் மத்தாளம் கேக்குது சித்தானை ரெண்டுக்கும் கொண்டாட்டம். குத்தால சாரலே முத்தான பன்னீர் வித்தார கள்ளிக்கு தள்ளாட்டம். கத்தாழங்காட்டுக்குள் மத்தாளம் கேக்குது சித்தானை ரெண்டுக்கும் கொண்டாட்டம். முத்தால சாரலே முத்தான பன்னீர் வித்தார கள்ளிக்கு தள்ளாட்டம். கத்தாழங்காட்டுக்குள் மத்தாளம் கேக்குது சித்தானை ரெண்டுக்கும் கொண்டாட்டம். குத்தால சாரலே முத்தான பன்னீர் வித்தார கள்ளிக்கு தள்ளாட்டம். கத்தாழங்காட்டுக்குள் மத்தாளம் கேக்குது சித்தானை ரெண்டுக்கும் கொண்டாட்டம். குத்தால சாரலே முத்தான பன்னீர் வித்தார கள்ளிக்கு தள்ளாட்டம். புது பெண்ணே அது தாண்டி தமிழ்நாட்டு வாணி. நன்றி. இத்தனை பாட்டுகளையும் இந்த கதைகளையும் கேட்டு ஆசை தாங்க முடியல. ஆசையா இப்பொழுது நாகராஜனும் திவ்யாவும் பாட வர்றாங்க. கண்ணால் உன்னால் இப்பொழுது காயங்கள், இப்பொழுது காயம் தீரும் காலம் எப்பொழுது? மலையாய் எழுந்தேன் நான் இப்பொழுது, மணலாய் விரிந்தேன் நான் இப்பொழுது. சுவடை பதித்தாய் நீ இப்பொழுது. லலலா லலா 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 லலா. ஆசை ஆசை இப்பொழுது பேராசை இப்பொழுது. ஆசை தீரும் காலம் எப்பொழுது? தலை முதல் கால் வரை இப்பொழுது நீ தவறுகள் செய்வது எப்பொழுது? இடைவெளி குறைந்தது இப்பொழுது. உன் இதழ்களை துவைப்பது எப்பொழுது? அருகம்புல்லாகிறேன் இப்பொழுது, அதை ஆடுதான் மேய்வது எப்பொழுது? திருவிழாகிறேன் இப்பொழுது, நீ எனக்குள் தொலைவது எப்பொழுது? லலலா லலா 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 லலா. ஆசை 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 ஆசை. புல்வெளியாகிறேன் இப்பொழுது, நீ பனித்துளியாவது எப்பொழுது? கொட்டும் மழை நான் இப்பொழுது, உன் குடிநீராவது எப்பொழுது? கிணற்றில் சூரியன் இப்பொழுது, உன் கிழக்கினில் உதிப்பது எப்பொழுது? புடவை கருவில் இப்பொழுது, நீ புதிதாய் திறப்பது எப்பொழுது? நனநான நான 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 நான
நானா நான 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 நா. ஆசை ஆசை இப்பொழுது பேராசை இப்பொழுது ஆசை தீரும் காலம் எப்பொழுது கண்ணால் உன்னால் இப்பொழுது காயங்கள் இப்பொழுது காயம் தீரும் காலம் எப்பொழுது மலையா எழுந்தேன் நான் இப்பொழுது மணலாய் விரிந்தேன் நான் இப்பொழுது சுவடை பதித்தாய் நீ இப்பொழுது லலலா லலா லலா லலலா லலா 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 லலலா 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 லலா லலா லலலா 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 லலலா. கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இப்ப திவ்யாவும் அமலா அம்மாவும் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை தீபம்தான் என்று பாட வருகிறார்கள். இத்துடன் நம்ம இந்த கதையை நிறைவு செய்கிறோம். இந்த பாட்டு இவங்க 2 பேரும் பாடுறாங்க, திவ்யாவும் அமலா. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. கிளை கூட்டம் போலே எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம் அன்பின் ஆலயம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. பாடும் பறவை கூட்டங்களே பார்த்து பாசத்தின் மொழியை கேளுங்கள், அண்ணன் என்ற சொந்தமே அன்னையானதை பாருங்கள். சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய், சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போலே மாறினாய். விழியோடு நீ குடையாவதால் விழிகள் நனைவதில்லை, நெஞ்சில் பூமழை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொக்கி போகுமே, எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் ஆயுள் கூடுமே. 2 கண்கள் என்றாலும் பார்வை என்றும் ஒன்றுதான், உருவத்திலே தனித்தனிதான் உள்ளம் என்றும் ஒன்றுதான். ஒரு சேவல் தான் நடை காத்தது இந்த அதிசயம் பாருங்கள், என் அண்ணனை வாழ்த்துங்கள். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம் அன்பின் ஆலயம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. லா 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 இத்துடன் கதையை நிறைவு செய்கிறோம். நான் ஒரு 2 வார்த்தைகள் பேச ஆசைப்படுறேன். இது இது 3வது வருஷம் நம்ம இத கொண்டாடுறோம்.
இந்த இது ஒரு ஒரு அவங்க வீட்லயும் ஒரு கல்யாணம் மாதிரி, ஒரு திருவிழா, ஒரு நாள்கிழமை மாதிரி நம்ம அத்தனை பேரும் இத நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு உழைச்சிருக்கீங்க எல்லாரும், பாட்டு பாடி கதை எழுதி அவங்க டைரக்ஷன்லாம் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் திவ்யா பண்ணினாங்க. ஆகையதுனால இந்த அளவுக்கு அவங்க எல்லாரும் உழைச்சாதான் இந்த ஒரு மாதிரி ஒரு கதையை நம்ம கொண்டு ஒரு இடத்துல சிறப்பிக்க முடியும். இது ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம சுதந்திர தினத்தை ஒட்டி இதை செஞ்சுட்டு இருக்கோம். அன்று நமக்கு செய்யறதுக்கு டேட் கிடைக்காததுனால அதை நம்ம 31ஆம் தேதி அன்னைக்கு வச்சோம். ரொம்ப சிறப்பாக எல்லாரும் நடத்தி கொடுத்தீங்க. இந்த நன்றியை நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு அவ்வளவு பேரும் நினைச்சபடி உடனே இந்த டைமுக்கு அவ்வளவு பேரும் கலந்துக்கிட்டு சொன்ன உடனே டக்கு டக்குன்னு எல்லாரும் பாடி இந்த சிறப்பித்தமைக்கு எனக்கு உங்களுக்கு நன்றி கலந்த தாழ்மையான வணக்கத்தையும் சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு மாமி நான் ஒரே ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். பேசுங்க. நீங்க தான் இதை அரேஞ்ச் பண்ணது. நீங்க எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் கதையை அரேஞ்ச் பண்ணாலும் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாத என்னால செய்ய முடியாதுப்பா. ஒத்துழைப்பு வேற, ஒத்துழைப்பு எல்லாமே எப்பவுமே ஒவ்வொரு தடவையும். நானும் இந்த செகண்ட் இயர் நான் இந்த செகண்ட் இயர்ல இருந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இப்போ மட்டும் இல்ல, இந்த வாரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுறதுல இருந்து எவ்ரிடே யூ ஸ்பெண்ட் யுவர் டைம். இன்னொருத்தவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்றது ஈஸியான விஷயம் கிடையாது. உங்களோட நேரத்தை உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியை எங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க, அதுதான் முக்கியம். நன்றிப்பா. அந்த மாதிரி இந்த குரூப் இருக்கு, முக்கியமான காரணம் நீங்க தான் மாமி. நீங்க நிஜமா நீங்க எங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கொடுத்தீங்க. அந்த பிளாட்ஃபார்ம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லான்ச் பேட் இல்லைன்னா ராக்கெட் பறக்காது, கண்ட இடத்துல ராக்கெட் பறக்காது. லான்ச் பேட் தேவை. நீங்க எங்களுக்கு பலமான ஒரு அஸ்திவாரமா லான்ச் பேட். இப்ப பாடுறதுக்கும் எனக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ். ஆமா கண்டிப்பா. எல்லாரையும் நீங்க பைண்டிங் ஃபேக்டர். நீங்க தான் எங்களுடைய நல்லா பாடுறோம் நல்லா பாடலன்றது செகண்டரி. அது கிடையாது. பாடுறதுக்கு ஒரு தைரியம் வரணும். நம்ம பெரிய கச்சேரி பண்ண போறது இல்ல. நம்மளுடைய ஒற்றுமையை காண்பிக்கிறதுக்கு தான் இந்த குரூப்பே. தேங்க்ஸ் சொல்லிடுறேன் திவ்யா. ஆல்வேஸ் எல்லாமே எல்லாரும் கேமரால வாங்கப்பா, ஒரே ஒரு கிளிக் எடுத்துக்கலாம். எல்லாரும் ஒருத்தவங்களா பேசுங்க, மியூட் பண்ணுங்க, ஒவ்வொருத்தவங்களா பேசுவோம். கொஞ்சம் பொறுமை. இது திவ்யா எடுக்கிற எஃபர்ட் இட் இஸ் ட்ரெமெண்டஸ். ஏன்னா ரைட் ஃப்ரம் இன்விடேஷன், டிசைனிங் ஆஃப் இன்விடேஷன், ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதை சொல்றது, ட்ரெஸ் செலக்ட் பண்றது, சாங் எல்லாமே திவ்யா இஸ் டூயிங் அ வண்டர்ஃபுல் ஜாப். இப்ப கிடையாது, ஈவன் ப்ரீவியஸ் இயர் ஆல்சோ ஐ ஹவ் சீன் ஹர். அண்ட் திஸ் டைம் ப்ரீவியஸ் இயரோட பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட். ஈவன் த சிங்கர்ஸ் லாட் நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. புதுசா அந்த குட்டி பையன் அரச மதனா, அந்த குட்டி பையன் ஹாஸ் பார்ட்டிசிபேட்டட். ஐ எம் வெரி ஹாப்பி டு see him. அந்த போல்ட்னஸ் நடுவுல இந்த தடவை மாமி கலக்கிட்டீங்க. ஜோக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இந்த பிரசன்ட் ஜெனரேஷனும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி பண்ணிருக்கீங்கல்ல. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. எல்லாருக்குமே தேங்க்ஸ். எல்லாருமே அவங்களோட இது பண்ணதுக்கு தேங்க்யூப்பா. பேக்ரவுண்ட்ல இருக்கிற அத்தனை பேருக்கும். ஏன்னா நீங்க 2 பேர் இல்லாத மீதி பேர் நிறைய பேர் இருக்காங்க இதுல. பத்மினி மேடம், இவங்க நம்ம கல்பனா மேடம் மறக்கவே முடியாது. கல்பனா மேடம், அப்புறம் இவங்க பிரேமா, இதெல்லாம் இனிஷியேட் பண்ணது அத்தனை பேருக்கும் பெரிய நன்றி. எல்லாரும் வாழ்க வளமுடன். அவ்வளவுதான். தேங்க்யூ. அடுத்து அவங்க கொஞ்ச நேரம் பேசலாம். கடைசியா ராதாகிருஷ்ணன் சார் நன்றி உரை கூறணும். நான் 2 வார்த்தை சொல்ல ஆசைப்படுறேன். மாமி எழுதிருக்கிறது எக்ஸலண்ட். ரொம்ப நல்லா அந்த வார்த்தைகளை கரெக்டா போட்டு அந்த சீக்வன்ஸ் பண்ணி அந்த மாதிரி இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. ரொம்ப எக்ஸலண்டா பண்ணீங்க நீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மாமி என்ன சொல்றது, லைக் எந்த ஒரு டாஸ்க் எடுத்தாலும் ஃப்ரம் த ஸ்டார்ட் டு எண்ட் கிளீனா பண்ணுவாங்க. அந்த என்ன சொல்றது, அவ்வளோ பொறுமை, டெடிகேஷன் எல்லாம் சொன்ன மாதிரி தான். அண்டு பூழகி மேம் சொன்ன மாதிரி ஜோக்ஸ் மாமி சொன்னாங்க. மாமியோட ஜோக் செஷன்லாம் அவங்க கேட்டதில்லைன்னு நினைக்கிறேன்.
அவங்க ஜோக் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க, அதுலயே ஜோக் சொல்ல மாட்டாங்க, அது அவங்க சிரிக்கிறதுல நம்ம எல்லாரும் சிரிப்போம். அப்படி ஒரு இதா இருக்கும், அவங்க அப்படியே குழந்தையா மாறிடுவாங்க அவங்க. அண்ட் தேங்க்ஸ் டு திவ்யா ஃபார் டேக்கிங் திஸ் எஃபோர்ட் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ். அண்ட் இது தமிழ் தென்னை சார்பா என்னோட நன்றியும் கூட. எங்களையும் இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மாமி. we will keep continuing this. நமக்கு தொடரலாம் கண்டிப்பா, ஒவ்வொரு வருஷமும் நல்லா பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் மாமி. தேங்க்யூ சங்கர். சொல்லி நம்ம வந்து நீங்க வந்து நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப தமிழ் திண்ணை உறுப்பினர் அனைவருக்கும் நான் நன்றியை கூறிக்கொண்டு சுவாமிமலை சங்கர் அவர்களுக்கும் நன்றி சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பூவழகி சொன்ன மாதிரி நடுநடுல ஜோக்கெல்லாம் வேற சேர்த்து சொன்னீங்களா, எங்களுக்கு ஒரே சிரிப்பு, ரொம்ப பிரமாதமா இருந்தது. எப்படியோ கலக்கிட்டு உங்ககிட்ட ஒரு ஜாப் கொடுத்தா நீங்க அதை வந்து எப்படி பண்ணுவேன்னு யாருக்குமே சொல்லவே வேண்டாம். அது வந்து கண்டிப்பா நாங்கெல்லாம் கூட ஏதோ கொஞ்சம் பார்த்துதான் பாடினோம்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க என்னமோ அப்படியே பிரவாகம் மாதிரி கதை ஓடித்து அப்படியே சூப்பரா. எங்க மிஸ் பண்ணினாலும் அதை கொஞ்சம் அப்படியே கொண்டு வந்து லிங்க் பண்ணி அவளை பாட வச்சுட்டு ஏதாவது ஒரு அப்படி ஆனா கூட, அதாவது முதல்ல கூப்பிடும் பொழுது அகிலா இல்ல, மேஜர் இல்ல, அத பின்னாடி கொண்டு வந்து அவளை நிறுத்த கூடாது இல்லையா, இன்னொரு கல்யாணத்துல கொண்டு வந்து அவளை சேர்த்து விட்டேன் அப்படின்னு. அதனால அவ வேலை அவ வந்து ஆபீஸ் எல்லாம் விட்டுட்டு பறக்க ஆட்டோல வந்திருக்க, ஆட்டோலயோ கார்லயோ வந்தது கூட காமிச்சா. அதனால அவளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா, அதனால பின்னாடி ஒரு கல்யாணத்துல கொண்டு வந்து அவளை சேர்த்து விட்டேன் பாடுறதுக்கு அப்படின்னு. அரசு மகன் ரொம்ப அழகா சொன்னா, நான் எதிர்பார்க்கல, பாட்டும் அழகா பாடினா. அரசு மகனுக்கு ஒரு கைத்தட்டல் இல்ல. இதுல வந்து டைமிங்கா அடிப்பா பாருங்க வடிவேலு எல்லாம் அந்த மாதிரி உங்களோட கூட சேர்ந்து அவன் வந்து இத்தினூண்டு இருந்துட்டு சேர்ந்த நாரும் மனம் பெரும் சொல்றாங்கல்ல, அதான் மாமி எழுதி கொடுத்த வாய்ப்பு தான். மாமி நான் எழுதி எப்படி இருந்ததுன்னா, எங்களை அப்படியே அந்த வில்லேஜ்க்கே கூப்பிட்டு போன மாதிரியே இருந்தது. அவங்க சாப்பிடுறது, அவங்களோட டெய்லி லைஃப் ஹேபிட்ஸ், அப்படியே ஒரு டெம்டேஷனை கிரியேட் பண்ண மாதிரியே இருந்தது. அடடா நம்ம அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை கொண்டு வந்த மாதிரி இருந்தது உங்களோட கதை. அண்ட் பாட்டு பாடின மாதிரி தெரியாம அந்த கதையோட ஃப்ளோ பண்ண மாதிரியே தான் இருந்தது ஆக்சுவலி. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, அந்த கண்டினியூட்டி ரொம்ப நல்லா இருந்தது. Thank you, Pa. And really thanks to everyone who put the efforts for it. It is not at all easy, that much I can understand. ரொம்ப டைம் எடுத்துட்டேன், 2.5 மணி நேரம் ஆயிடுது. அவ்வளவு நேரம் பொறுமையா இருந்ததுக்கு வந்து நம்மளெல்லாம் விட டாக்டர் பிரபு சார் இருந்தாரு பாருங்க, அவருடைய வேலையை ஒரு ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு நமக்காக வந்து இருந்திருக்காருன்னு சொன்னா பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம் அது. ஒவ்வொருத்தரையும் அவர் வந்து அட்டன் பண்ணுவாரு, கரெக்டா செஞ்சு கொடுப்பாரு நமக்கு, அது கடைசி வரையும் இருந்து பண்ணுவாரு. அதை நான் வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். எனக்கு வந்து பிரபு சார் பேசுங்க. தேங்க்யூ ஸோ மச் மாமி, தேங்க்யூ ஸோ மச். அது எல்லா தடவையும் எப்படியாவது கரெக்டா எனக்கு அமைஞ்சிரும். அந்த இவங்க லேட்டா தான் எனக்கு தெரிய வருது மோஸ்ட்லி, ஏன்னா ஏதாவது பிஸியா போயிட்டு இருக்கு. பட் வந்து எப்படியா அமைஞ்சு பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி ஒரு இது நடந்துரும். இன்னைக்கும் நடந்தது, நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி மாமியோட ரைட்டிங் அண்ட் அந்த வேர்ட் பிளே, அந்த மதர் சுகர் ஃபிகர்னா வந்து அப்படியே நான் உள்ள எடுத்துக்கிட்டேன். சரி வேற எங்கேயாவது கழட்டி விடலாம், பேஷன்ஸ்டையோ இல்ல யார்ட்டையாவது பண்ணலான்ட்டு அளவுக்கு சூப்பரா இருந்தது. அதுதான் ஏன்னா கேட்டதில்லை, நிறைய வாசி சார் அவர்லாம் இருக்கும்போது பயங்கரமா வேர்ட் பிளே விளையாடுவோம். பட் வந்து இது ரொம்ப புதுசா இருந்தது. ரைட்டிங், அந்த ஃப்ளோ, அந்த கதை வந்து சூப்பரா இருந்தது. எல்லாரும் போட்ட எஃபெக்ட், திவ்யா நிறைய போட்டிருக்காங்க. ஸோ அகிலா மேமோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு, அந்த கிரேசி மோகன் டிராமா சொல்லுவார், திடீர்னு மீசை வந்து சரியா ஒட்டாம விழுந்துருமா, என்னடா ஒய்ஃபை பார்த்து மீசை கூட பயப்படுது அப்படிம்பாங்களாம். டக்குன்னு அந்த மேல் சிங்கர் இல்ல, பட் வந்து நானும் லிரிக்ஸ் தேடிட்டு இருந்தேன், கிடைக்கல. பட் அவங்க வந்து அது கிடைச்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் காணோம். சரி எதுக்கு நல்லா ஃப்ளோல போகுது. நான் பிராக்டிஸே பண்ணல சார் ஆக்சுவலி. மேஜர் வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சரி ஏதோ மேனேஜ் பண்ணிட்டேன் நான். அது வந்து மைனரா கூட குறை இல்லாம நீங்க மேஜரா மேனேஜ் பண்ணிட்டீங்க. மேஜர் இல்லாமயே. சென்னை சங்கர் பாவம் நல்லா பாடுவாரு, அவர் பாட முடியாத போயிடுச்சு. அதனால இந்த டூயட் எல்லாம் கொஞ்சம் ஒத்தரையா பாட சொல்றாப்புல ஆயிடுச்சு எனக்கு. மேம் பேசுங்க. அபிராமி மேமும் சூப்பரா இது பண்ணாங்க.
பிளஸ் அந்த சிவன் லார்ட் சிவா சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அவரோட பிளஸ் எல்லாம் சொன்னீங்க. அவ்வளவு லாங் ஹேர் மெயின்டெனன்ஸ் பத்தி சொல்ல, அவர் திடீர்னு டான்ஸ் ஆடுவாரு, அதை பத்தி நான் சொல்லையே நினைச்சுக்கிட்டேன் நான். சிவா லார்ட் சிவா பத்தி. அதுதான். தேங்க்யூ சோ மச். எனக்கு வந்து இது அரச மகனை நான் கொண்டு வந்தேன்னு சொன்னா அதுக்கு காரணம் முக்கியமா வந்து சங்கர் கணேஷ் இதுல வந்து முதல்ல பேர் கொடுக்க சொன்ன உடனே அவர் எடுத்துட்டாரு. உடனே அரச மகன் தான் முதல் பேர் கிடைக்கும். அந்த பையனை அவங்க வந்து பேசி 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 கொஞ்சம் கொஞ்சம் கதையா சொல்ல வச்சு தமிழ் திண்ணையில சங்கர் கணேஷும் நாச்சியப்பன் தான் தயார் பண்ணது. அவங்கள ஒட்டி நானும் போறேன். நான் அதுக்கு அதை பார்த்துட்டு அந்த பையனை நம்மளும் அழைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதுக்கு முக்கிய காரணம் வந்து சுவாமிமலை சங்கர் கணேஷ் அரச மகன். இது இந்த மாதிரி ஈவென்ட் வந்து லைவ்லயும் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் ஃபியூ மந்த்ஸ் இல்ல ஒன்ஸ் இன் இயர் வந்து எல்லாரும் நேர்ல பார்த்து ஒரு இது பண்ணணும்னு தோணுது எனக்கு. அண்ட் விழுதுகள் வந்து நம்ம எல்லோ அண்ட் ப்ளூ வச்சிருந்தீங்க. ஸோ ஆர்டிஸ்ட வந்து எல்லோவும் ப்ளூவும் சேரும்போது இட் கிவ்ஸ் கிரீன், ஆக்சுவலி பச்சை நிறத்தை கொடுக்கும். ஸோ அது வந்து ரொம்ப தெரியாம வச்சிங்களா என்னன்னு தெரியல, ஆப்டா இருந்துச்சு. நாங்கெல்லாம் சும்மா நினைச்சு வச்சோம். ப்ளூ எல்லோக்கு ப்ளூ நல்லா இருக்குமோ நான் நினைச்சேன். அதனால அது மாதிரி வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நல்லாவே ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழகா யூனிஃபார்மா வந்திருந்தீங்க. சிறப்பிச்சீங்க. ஒரே ட்ரெஸ்ஸே போட மாட்டேறாங்க, இதே யூனிஃபார்ம்ல தான் சுத்துறாங்க. இந்த ட்ரெஸ் தான் உனக்கு அழகா இருக்கு, நீ இப்படியே இரு. அழகு அழகு. அத புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமான்னுட்டு டாக்டருக்கு மேல பல டாக்டர் பட்டங்கள் வாங்கணும் நீ. ஆமா பேசட்டும். தொகுத்து வழங்கினது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. உங்க ஏஜ் தான் எனக்கும் இருக்கும். அந்த காலத்துக்கு போன மாதிரியே எனக்கு அந்த இதெல்லாம் நினைவுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. அரசு மகன் வந்து என் பேரன் தான். எனக்கும் இந்த ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு டைம் இல்லை, அதனாலதான் நான் கலந்துக்க முடியல. என்னால எனக்கு ரொம்ப ஆசை. இதெல்லாம் ரொம்ப எழுதுறது, படிக்கிறது, பாடுறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. போட்டி இதெல்லாம் கலந்து இதை மேல் மேல் நல்ல நிலைமையை கொண்டு வாங்க. இன்னும் நிறைய. சரிம்மா, எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதங்கள், எல்லாருடைய ஒத்துழைப்புகள் என்னால ஒன்றியமா செய்ய முடியாது. நீங்க அத்தனை பேரும் இன்னைக்கு நடத்தி கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னா மணிக்கணக்கா கிட்டத்தட்ட 3 hours ஆகுது. இந்த அளவுக்கு நீங்க எல்லாரும் இருந்து எனக்கு ஒத்துமையா இருந்து நடத்தி கொடுத்துருக்கீங்கன்னா ஒரு பெரிய வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலும் பாராட்டலையும் நான் கொடுக்குறேன். என்னால முடிஞ்சது அதுதான். மாமி சொல்லுங்க, கைத்தட்டல் பண்ணுங்க. மாமிக்கு கைத்தட்டல் கொடுங்க. அவங்க மாமிக்கு இந்த டீம் யார் யார் பார்த்துட்டு மாமி நீங்க வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் கை தட்டுறீங்களா? 3 hour உட்கார்ந்ததுக்கு பெரிய விஷயம்ன்றீங்களா? நீங்க 2-3 வாரமா வந்து நீங்களும் திவ்யாவும் ஒரு மொத்தம் க்ரூ அந்த டீமை ஒர்க் பண்ணிருக்கீங்களே. அப்போ அதுக்கு நாங்க எத்தனை நாள் கை தட்டணும்? எவ்வளவு நின்னுட்டு ஸ்டாண்டிங் ஓவேஷன் தான் தரணும் நாங்க. அதுக்கு என்ன தெரியுமா, அது இப்ப வந்து பாடி அழகுபடுத்தினீங்க பாருங்க, அது ஒன்னே போதும். அதுதான் இது மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். நீங்க எங்களுக்காக வேலை செய்ய, நாங்க உங்களுக்காக. அந்த அதேதான் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். இது வந்து எப்படி தெரியுமா மேம், இது இனிமேல் வந்து எங்களுக்கு ஆனா பாண்ட் மாதிரி நீங்க மாமி பாண்ட். எங்க எல்லாரையும் பைண்டிங் ஃபேக்டர் நீங்க தான். எல்லாத்துக்கும் பைண்டிங் ஃபேக்டர் நீங்க தான். மாமி கெத்தானினாலும் மேடை வேணும், மேடை வேணும். மாமி ஒரு மேடை. ஓகே மாமி, நிறைய சாரியா, ஆனா நிறைய கல்யாண பாட்டு எல்லாம் பாடி இப்போ நான் கல்யாணத்துக்கு போற மூட்ல வந்துட்டேன். நான் கிளம்பிட்டு இருக்கேன், ஒரு கல்யாணத்துக்கு தான் போறேன். நடத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. திஸ் இஸ் மை மெய்டன் வெஞ்சர். ஸோ அடுத்த வருஷம் மறுபடியும் அது வரைக்கும் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ எல்லாரும். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்குப்பா. I think மத்தவங்க கொஞ்சம் மியூட் பண்ணிட்டீங்கன்னா I think I'll just convey. இப்ப கேக்குது. ஆமா. I wanted to give this program live actually, but unfortunately it was crashing off. Doesn't matter. Leave it off. இவ்ளோ பெரிய எஃபர்ட்ஸுமே வந்து இல்ல திவ்யா, just leave it off. Divya over that. The bar எல்லாமே நல்லதுக்கு. whatever திவ்யா, we had fun. அவ்வளவுதான், போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். whatever is happening, சண்டே ப்ரோக்ராம் அட்வான்ஸ் பண்ணதான் நினைச்சுக்கிறோம். நீங்க எதுவும் ஃபீல் பண்ணிக்க வேண்டாம்.
அவ்வளவுதான். இது சண்டே ப்ரோக்ராம் நாங்க அட்வான்ஸ் பண்ணிட்டோம், பிரச்சனையே கிடையாது. Beautiful moments need not be archived. Very beautiful moments need not be archived. Yes. Let us live in the moment. As an organizer, it is a very big pain for me, but I just want to apologize from the bottom of my heart. And திவ்யா ஏஆர் ரஹ்மானே சொதப்புறாரு. சோ நம்ம எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்பாலஜி நாட் அக்செப்டட். அனாலஜி வேணா கொடுங்க, அப்பாலஜி வேண்டாம். ஆர்கனைஸ் பண்ணும்போது ராஜா ரசிகா 7 சாங் நிறுத்தினாரு கான்சர்ட்ல. ராஜா ரசிகா 7 சாங் நிறுத்தினாரு. சூப்பரா இருந்தது திவ்யா, எல்லாரும் என்ஜாய் பண்ணினோம். மோஸ்ட்லி உங்களோட எஃபர்ட்டும் மாமியோட எஃபர்ட்டும் ஜாஸ்தி. சோ திவ்யா ஆக்சுவலி ஆபீஸ்ல இருந்து நல்ல பிரேக் எடுத்தது. ஆக்சுவலி தட் இஸ் ரியல். கல்பனா மேடம், நீங்க இதுக்கு பேக் போனனே எங்களுக்கு தெரியும். நீங்க இதுக்கு பேக் போனனே எங்களுக்கு தெரியும். வந்து பார்ட்டிசிபேட் பண்ணனும் வந்தாங்க, பட் அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன்ஸ்னால வெளியில போனாங்க. சோ தேர் வர் அடிஷன்ஸ், தேர் வர் ரிமூவல்ஸ் and all that. Nothing was intended personally against anybody here who has left the forum or if at all anybody got offended. These things happen, Divya. இதெல்லாம் தேவையில்லை. லாஸ்ட் டே ரிலீவிங் ஃபங்க்ஷன் மாதிரி பேசுறீங்க. We are going to continue. I wanted to ensure that everybody understands what has happened at the background. Anyways, thanks a lot. எல்லாரும் வந்து இந்த ப்ரோகிராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்ததுக்கு வந்து I am very very thankful for that. So அதை வந்து கண்டிப்பா கன்வே பண்ணணும்னு நினைச்சேன். Everybody sang so well without mentioning people. அகிலாலாம் வந்து தனியாவே மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா அவங்க சொன்னாங்க என்னால ஃபுல் பாட்டு பாட முடியாது தனியா அப்படின்னு சொல்லிட்டு, பட் she did a great job. அதே மாதிரி உமா அக்கா, yesterday night we had a discussion, yesterday evening we had a discussion that he was at hospital அப்படின்னு. So there were a lot of things. Srinivasan sir வந்து 1 week postpone பண்ண முடியுமான்னாரு. Sir 20 people have already committed, we cannot postpone that அப்படின்னு சொன்னோம். So யாராவது வந்து ஹர்ட்ஃபுல்லா ஃபீல் பண்ணியிருந்தா I apologize on behalf of the admin team and also for the live போக முடியாததுக்கும் நான் apology கேட்டுக்கிறேன். But next time we'll ensure everything is pakka, and like doctor said, we'll also try to make it a in-person program very soon. We'll do something of that sort and we'll get that done also. Thanks a lot. மத்தவங்கலாம் பேசுங்க. Thank you. ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். ஜெனரலி சொல்லுவாங்க out of sight is out of mind அப்படின்னு. சோ ஆள் இல்லைன்னா கூட ஓகே, ஒரு 2 வாரம் ஆயிடுச்சுன்னா கூட people don't, they're not in touch or people are not connected. மாமி வந்து நான் ஊரை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு, கன்சிஸ்டன்டா கால் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு, திவ்யா கால் பண்ணி, மாமி கால் பண்ணி, நீ பாட்டு பாடு, நீ இந்த பாட்டு பாடு, லைக் லாஸ்ட் மினிட்ல வந்து we had to make some changes. So அதுவும் இது இல்லாமக்கி I'm so, எனக்கு தெரியல என்னோட சிச்சுவேஷன், it was not great that I never thought I will be able to participate. பட் அதையும் மீறி என்னால இன்னைக்கு இங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சது. I am very happy and thank you both Divya and Mami, and thank you everybody. All of you sang very very well. Very happy to be in this group. உமா எதையும் மறக்க முடியாது உமா. பழசெல்லாம் நடவு வச்சுக்கோ, அதெல்லாம் நம்ம வந்து மறக்கக்கூடிய சமாச்சாரமே கிடையாது அப்படின்னு. ரெண்டாவது வந்து பத்மினி நீங்க பேசணும். மாமி என்ன பேசுறதுன்னே தெரியல மாமி. இவ்வளவு சூப்பரா தனி ஒரு ஆளா நின்னு உங்களுக்கு ஒரு படை வீரன் மாதிரி திவ்யா கூட இருந்து நீங்க 2 பேரும் நைட் அண்ட் டே வேலை செஞ்சு நான் பக்கத்துல இருந்து பாத்திருக்கேன். எனக்கு ஆச்சரியத்தை தவிர வேற ஒண்ணும் இல்லை. அண்ட் ஐ எம் சோ ஹாப்பி. நீங்க 3 வருஷமா கன்சிஸ்டன்டா இது விடாம எல்லாரையும் இழுத்து பிடிச்சி பிரச்சனைகள் வந்து அதெல்லாம் சால்வ் பண்ணி, மாமி நீங்க வேற லெவல் மாமி. அண்ட் திவ்யா you're such a thing, you know, such a sweet thing. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் யார்கிட்டயும் கூட சொல்லாம நீங்களே அதெல்லாம் சரி பண்ணி தனியா கஷ்டப்பட்டீங்க. உங்களோட இது இல்லைன்னா, கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னா இன்னைக்கு இந்த ஈவென்ட் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காது. You deserve a big applause. Yeah, hats off to you Divya. I'm so proud of you. நீங்க எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு நான் பாத்திருக்கேன் கூடவே இருந்து. So I'm so happy for both of you, மாமி and Divya. எல்லாரும் எங்க எல்லாரோட வணக்கங்கள், உங்களுக்கு நமஸ்காரங்கள் உங்க 2 பேருக்கும். சூப்பர். கடைசியா சங்கர் கணேஷ் நீங்க நன்றி உரையை சொல்லிடுங்க. ஓகே சொல்லிடுங்க, நமக்கு என்ன. கிருபா. எஸ் சுவாமி மலை சிங்கமே. நன்றி உரை நீங்க சொல்லிடுவீங்களா? யாரான ஒருத்தர் நன்றி உரை சொல்லிடுங்க.
இல்ல அவங்க வந்து லைக் எப்படின்னா ரீட் ஃபோர்டேல ஆரம்பிச்சு தமிழ் திண்ணையில முடியற மாதிரி யூ போத் கிளாஸ் டு யுவர் ஹேண்ட்ஸ் டு கண்டக்ட் திஸ் ப்ரோக்ராம் இல்லையா? நான் முன்னுரை வேற சொல்லிட்டேன். சரி ஓகே நான் சொல்றேன். என்ன சொல்றது, இந்த நிகழ்ச்சியில எல்லாரும் பங்கெடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுல வந்துட்டு என்னன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த டைம் தான் நம்ம எவ்வளோ என்ன சொல்றதா நம்மளோட லைஃப்ல இருந்து ஒரு சின்ன பீஸ் சின்ன பார்ட் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது லைக் இட்ஸ் வெரி வேல்யூபிள். அதை வந்து எதை கொடுத்தும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. திவ்யா சொன்ன மாதிரி லைக் டெக்னிக்கல் கிளீச் அதெல்லாம் சாதாரணம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பட் இந்த மொமெண்ட் இந்த இதை எல்லாருமே செரிஷ் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ அதை தான் நம்ம இதாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் டைம் கூட நம்ம லைவ் பண்ணிக்கலாம், இல்லை வேற மாதிரி ஏதாவது கூட நம்ம இது நேரில் மீட் பண்ணி கூட நம்ம எதுவும் பாடிக்கலாம். ஸோ தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. அண்ட் மாமி பத்தி என்ன சொல்றது, நிறைய சொல்லலாம், நாலு கணக்காக பேசிக்கிட்டு இருக்கலாம். அவங்கள மாதிரி ஒரு டெடிகேஷன்லாம் யாருக்குமே இருக்காது. தமிழ் திண்ணை ப்ரோக்ராம்லாம் ஆரம்பிச்சோம்னா நாங்க அது பாட்டு போயிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட 4-5 ஹவர்ஸ்லாம் மாமி உட்காந்துருக்காங்க ஜஸ்ட் ஒரே ஒரு காஃபி குடிச்சிட்டு. லாஸ்ட் மந்த் அதுக்கு போன மாசமா இந்த தமிழ் திண்ணை ப்ரோக்ராம்ல கிட்டத்தட்ட மோர் தேன் 5 ஹவர்ஸ் அப்படியே உட்காந்து ஃபுல் டெடிகேஷனோட இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ மாமி உங்களை மாதிரி எங்களுக்கும் உங்க வயசு வரைக்கும் நாங்களும் இருந்தோம்னா இதே மாதிரி ட்ரை பண்றோம், பார்க்கலாம். ஆசீர்வாதங்கள் வேணும். நிறைய எல்லாரும் 100 வயசு இருக்கணும் அப்படி ஒரு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. இத்தனை வயசுக்கு அப்புறம் எனக்கு வந்து நான் எதிர்பார்க்கல இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடத்துவோம் வருவோம்னு சொல்லிட்டு. ஒரு 4 இயர்ஸா தான் நான் வெளியில வந்து எல்லாம் பண்றேன். அது வரலையும் நான் குடும்பத்தை விட்டு நான் வெளியில வந்தது, அதுவும் வந்து எங்க சாரை விட்டுட்டு நான் வெளியில வந்ததே கிடையாது. ஆகையினால வந்து அவர் அது மாதிரி உடம்பு அவருக்கு. ஆகையினால அதெல்லாம் வந்து மீண்டு வந்து இப்ப உங்களோட இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னா நான் வந்து எப்படி அதை தெரியப்படுத்திக்கிறதுன்னு தெரியல. எனக்கு வந்து நான் வணக்கத்தை தான் சொல்லிக்கணும். வந்து ரொம்ப எனக்கு டைம் பாசிங்க்கு நிறைய எனக்கு எதையும் நினைக்காமல் எனக்கு வந்து டைம் பாசிங்க்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. அதனால இதுவே எனக்கு ஒரு தைரியமாக இருக்கு அப்படின்னு சொல்றேன். அண்ட் அப்புறம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து அரசு மகனுக்கு. மாமி சொன்னாங்க அது ஏன்னா அவனுக்கு அவ்வளோ ஆர்வமா இருக்கிறான் அவன் தமிழ் இது பண்றதுல. ஸோ அவனை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி பசங்க அடுத்த ஜென்ரேஷன் நமக்கு வேணும். ஸோ மாமி கேட்டாங்க இது மாதிரி எடுத்துக்கலாமான்னு. தாராளமா லைக் அவங்கலாம் வந்து கிளே மாதிரி எப்படி வேணாலும் டேலண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து என்கரேஜ் பண்றாங்க. அதான் அவங்க எல்லாம் கிளே மாதிரி ஈஸியா மோல்ட் பண்ணலாம் எந்த இது வேணாலும். ஸோ நம்ம அவனுக்கு எதுல வருதோ அவர் பார்த்துக்கிட்டோம். அண்ட் அதான் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த வருஷமும் இதே மாதிரி இன்னும் சிறப்பா ஒரு 3 மணி நேரமோ இல்லை 4 மணி நேரமோ ஒரு பெரிய ஃபங்க்ஷனா கூட நம்ம பண்ணலாம், பிரேக் விட்டுட்டு கூட பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வருஷமும் இதே எந்தூசியாஸ்டோட வருவீங்க கண்டிப்பா. இன்னும் நம்ம நிறைய கூட இது பண்ணலாம் மாமி, சரியா? தமிழ் திண்ணை அழைத்ததற்கு நன்றி தமிழ் திண்ணை சார்பா. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கடைசி வரையும் இருந்து இவ்வளவு தூரம் எல்லாரும் இருந்து சிறப்பு கொடுத்து எல்லாருக்கும் நன்றி. நான் பிரபுஜாக்கு ரொம்ப கடமைப்பட்டாப்புல நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து அவருடைய டியூட்டி அது மாதிரி. நம்ம எல்லாம் கொஞ்சம் சனி ஞாயிறு லீவுன்னு உங்களுக்கு எல்லாம் சித்து கிடைக்கலாம், அவருக்கு எந்த நேரமும் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல தான், எல்லாமே ஹாஸ்பிட்டல்ல தான். இங்க வந்து ஒன் ஆஃப் த மெம்பர், அவ்வளவுதான் நானு. அதனால எல்லாத்தையும் நீங்க இது பண்ணிட்டு எங்களை உத்தேசம் பண்ணி வந்து இதுல வந்து கலந்துகின்றதுக்கு பெரிய நன்றியும் கைதட்டலையும் கொடுக்குறேன். மாமி பிரபுஜா எல்லாம் எப்படின்னா ரைட்ல மைக்க பிடிச்சிட்டு லெஃப்ட்லயே சர்ஜரி பண்ணுவான். இது இந்தியன் டூல வர மாதிரியா? அதெல்லாம் இது நாங்க யதார்த்தமா பாட்டு கொடுத்துட்டு வந்தோம். கரெக்டா அந்த தமிழரசன் டாக்டரே பாடுறாப்புல வந்துருச்சு டூயட் சாங். எனக்கு ரொம்ப அது ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் நான் பார்த்துட்டே வரும்போது சும்மா யதார்த்தமா கொடுத்துட்டே வந்தோம். அதுல வந்து அவரே பாடுறாப்புல ஆயிடுச்சு, டாக்டரே பாடுறாப்புல ஆயிடுச்சு. ரொம்ப எனக்கு வந்து அதோட ஒன்றி போயிடுவேன் அப்படியே. அது ஒரு குடும்பம் மாதிரி. நிஜமா எனக்கு அந்த ஆர்மி நிகழ்ச்சியில அழுதேட்டேன், கண்ணே ஜலம் வந்துருச்சு. ஏன்னா அந்த ஒரு தாய்க்கு வந்துதான் அந்த குழந்தை எவ்வளவோ நாளா அவன் அந்த சாக்ஸ் யூஸ் பண்ணிருப்பான். அந்த சாக்ஸ் தோச்ச உடனே அவனுடைய வாசனையை அறிந்து பிள்ளைய கண்டுபிடிச்சேன்னு அவர் சொல்றாங்க பொழுது, ஒவ்வொரு தாய்க்கும் அந்த குழந்தைகிட்ட வந்து அந்த பாசம், அந்த வாசனை, அது எல்லாம் அவங்களுக்கு வந்து அவங்க இறக்குற வரலையும் அந்த குழந்தைகளை பத்தி அதை மறக்கவே முடியாது அவங்களால. அதனால நான் வந்து ரொம்ப தயார் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த நான் அப்புறம் பேசினேன் அப்படின்னு சொல்லி 2 நாளைக்கு அழுதுட்டேன் நான் அந்த இது பண்ணும் பொழுது அப்படின்னு. சரி, தேங்க்யூ, நன்றி சொல்லி.
இதோட நன்றி முடிச்சுப்போம். அனைவருக்கும். தேங்க்யூ Thank ஆல். you, thank you, Thank you. Bye everybody. bye. Thank you. Bye bye. Best wishes. Had a great time. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. Thank you. Thank you all. நாளைக்கு உண்டு. நான் 1 மணி நேரம் வந்து உட்கார்ந்துருப்பேன். முடிஞ்சவங்க வாங்க. ஏன்னா நான் மூடக்கூடாது. நான் வருவேன். முடிஞ்சவங்க வாங்க, உட்கார்ந்துருக்கலாம். கொஞ்ச நேரம் பாடிட்டு இருக்கலாம். தேங்க்யூ. Okay. பை. ஷோர் மாமி. ஓகே, Bye, தேங்க் bye, bye. Good night, good night. யூ. Good night. Good night. லைவ் போயிருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். ச்சே, என்ன சொல்றதுன்னு தெரியல.